ஊழியத்திற்கு அழைக்கப்படுகிற நாட்களில் இருந்தே தொடர்ந்து நான் ஜெபித்தது உண்டு. தேவ செய்தியை நான் எங்கிருந்தும் காப்பி அடிப்பதில்லை. ஆண்டவர் பாதத்திலே காத்திருந்து வேதத்தை தியானித்து அப்படித்தான் நான் ஆண்டுடைய செய்தியை பெற்றுக்கொள்கிறேன். அப்படி நான் உங்களுக்காய் காத்திருந்த போது இன்று மாலை வேளையிலே திடீரென ஆவியானவர் ஒரு செய்தி எனக்கு கொடுத்து, இன்றைக்கு நீ இதை குறித்து தான் பேச வேண்டும் என்று கட்டளையிட்டார். ஆகவே ஆவியானவர் கொடுத்த அந்த செய்தியை நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். கொஞ்சம் ஆழமான காரியங்கள் தான், ஆனாலும் ஆவியானவர் என்ன செய்ய விரும்புகிறாரோ அதை நிச்சயமாய் செய்து முடிப்பார். நான் செய்தி கொடுக்கும்போது வழக்கமாய் கேட்ட செய்தியாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் ஆழமாய் மக்களுக்கு செய்தி கொடுக்க வேண்டும் என்று யோசிப்பது உண்டு. ஆகவே ஆவியானவர் இந்த நாளிலே ஒரு புதிய செய்தியை உங்களுக்கு தந்திருக்கிறார். செய்திக்கான தலைப்போ தேவனுடைய பரதீசின் ஆசீர்வாதங்கள். இதுதான் தேவனுடைய வார்த்தைக்கான செய்திக்கான தலைப்பு. தேவனுடைய பரதீசின் ஆசீர்வாதங்கள், த பிளெஸிங் ஆஃப் பாரடைஸ் ஆஃப் காட். இதுதான் இந்த நாள் செய்திக்கான தலைப்பு. செய்திக்கு ஆதாரமாக ஒரு வேத வசனத்தை வாசிக்க கேட்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்க நாம் கேட்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் அவனோ அவனுக்கு தேவனுடைய பரதேசத்தின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்றுள்ளது. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று இங்கே ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆவியானவர் இன்றைக்கும் பேசி கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு மனிதரோடும் ஆவியானவர் பேச விரும்புகிறார். ஆனால் ஆவியானவர் சொல்லுகிற சத்தத்தை கேட்பதற்கேற்ற காது நமக்கு இருக்க வேண்டும். நீங்கள் நினைக்கலாம் எல்லாருக்கும் தான் காது இருக்குதே அப்படின்னு நினைக்கலாம். எல்லாருக்கும் காது இருக்கிறது, ஆனால் ஆவியானவர் பேசுவதை கேட்பதற்கு ஆவிக்குரிய காதுகள் வேண்டும். நீதிமொழிகள் புத்தகத்தில் 20வது அதிகாரத்தில் வேத வசனம் சொல்கிறது, கேட்கிற காதும் காண்கிற கண்ணுமாகி இரண்டையும் கர்த்தர் உண்டாக்கினார் என்று. அப்போ இந்த காது மாம்ச பிரகாரமாக மனிதர்கள் பேசுவது, உலகத்தில் நடக்கிற காரியங்களை குறித்த சத்தத்தை கேட்க முடியும். ஆனால் ஆவியானவர் அவர் பரலோகத்தில் இருந்து நம்மோடு பேசும்போது நமக்கு உள்ளே ஒரு மனிதன் இருக்கிறார். ஆவிக்குரிய மனிதன், உள்ளான மனிதன் என்று அதை குறித்து பைபிள் சொல்கிறது. அந்த உள்ளான மனக்கண்களிலே நாம் எப்படி கர்த்தரை பார்ப்பதற்கு அந்த கண்கள் திறக்கப்பட வேண்டுமோ, அதுபோல கர்த்தர் பேசுவதை கேட்பதற்கு இந்த ஆவிக்குரிய செவிகள் திறக்கப்பட வேண்டும். இங்கே வெளிப்படுத்தின விசேஷம் 2-3 அதிகாரங்களிலே இந்த வார்த்தை ஒவ்வொரு சபைக்கும் ஆவியானவர் சொல்லுவதை நீங்கள் வாசிக்க முடியும். எல்லாமே ஆவிக்குரிய சபைகள் தான். ஆனாலும் கூட ஆவியானவர் சொல்லுகிறார், ஆவிக்குரிய சபையா இருந்தா கூட ஆவியானவர் சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கிடவன் என்று சொல்லுகிறார். நம்ம ஆண்டவரிடத்தில் ஜெபிக்க வேண்டிய காரியங்களில் ஒன்று, ஆண்டவரே நீர் பேசுவதை கேட்கக்கூடிய காதுகளை எனக்கு தாரும் ஆண்டவரே, உம்மை பார்க்கக்கூடிய ஆவிக்குரிய காரியங்களை பார்க்கக்கூடிய கண்களை எனக்கு தாரும் ஆண்டவரே. அப்படி நீங்க ஜெபிச்சீங்கன்னா, எல்லாரும் உலகத்திலே தான் இருக்கிறோம், ஆனால் உலக காரியங்களைத்தான் மக்கள் அநேகர் வாஞ்சியோடு பார்ப்பார்கள், கேட்பார்கள். ஆனால் இந்த கண்களும் செவிகளும் திறக்கப்பட்டு விட்டால் பரலோகம் என்ன சொல்லுகிறது என்பதை நாம் கேட்க முடியும். ஆவியானவர் என்ன சொல்ல விரும்புகிறார் என்பதை நாம் பார்க்க முடியும். கை வைத்து அல்லேலூயா சொல்லுங்களேன். எல்லாரும் பார்க்கிறது போல ஆவியானவர் பார்க்கிறவர் அல்ல. உலக பிரகாரமாய் லூக்கா 19வது அதிகாரத்தில் சகேயு என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதனை குறித்து நாம் வாசிக்கிறோம். அங்கே சகேயுவை குறித்து அந்த கிராமத்து மக்கள் எல்லாரும் என்ன நினைக்கிறார்கள்? இவன் பாவியான மனுஷன். காரணம், அவனுடைய தொழில் வேலை அப்படி இருந்தது. அநியாயமாய் வரி வசூல் செய்து மக்களிடத்தில் அந்த மாதிரி கெட்ட பெயரை வாங்கியிருந்தார். ஆனால் அவர் ஒரு தலைவர், ஒரு பெரிய பணக்காரர். இப்போ எல்லாரும் அவனை பாவி பாவின்னு பார்க்குறாங்க. ஆனால் ஆண்டவர் காட்டத்தி மரத்தில் போய் ஏறி உட்கார்ந்திருந்த பொழுது இந்த வழியாக நடந்த இயேசு மேலே அண்ணாந்து பார்த்து, சகையவே சீக்கிரமாக இறங்கி வாப்பா, நான் உன் வீட்டில் தான் அன்றைக்கி தங்க போகிறேன்னு சொல்கிறார். அவனால் நம்ப முடியல. எல்லாரும் என்னை பாவி பாவி என்று வெறுத்து ஒதுக்கினதுனால தான் நான் சமுதாயத்தின் மத்தியிலே காணப்பட விரும்பாமல் எப்படியாவது மறைவாயிருந்தாவது பார்த்துடணும்னு சொல்லி தான் மரத்தில் ஏறி இருக்கிறார்.
ஆனால் ஆண்டவர் அவனை நேசித்து உன் வீட்டில் தங்க போறேன்ன உடனே அவன் சொல்ற, ஆண்டவரே என்னையும் நேசித்து என் மேலேயும் அன்பு வச்சு என் வீட்டுக்கும் நீர் வர்றீரா? எனக்கு நீர் வர்றதுக்கு முன்பதா பணம் ஒரு பொருட்டல்ல, செல்வம் ஆசையெல்லாம் ஒரு பொருட்டல்ல, நான் அதெல்லாம் ஏழைகளுக்கு கொடுக்க ரெடியா இருக்கிற ஆண்டவர் என்று சொல்லி அவன் வாழ்க்கையே அந்த ஆண்டவருடைய அந்த பாசம் மாற்றி விட்டதை பார்க்கிறோம். பாருங்க, அப்படி இயேசு அவன் வீட்டுக்கு போனதுனால அவன் ஆபிரகாமுக்கு குமாரனாய் மாறிவிட்டான். அப்ப எல்லா மனிதரும் அவனை உலக செய்கையை பார்த்து பாவி பாவின்னு சொல்றாங்க. ஆண்டவரோ இல்லை, அவனுக்கு என் அன்பை காட்டி அவனையும் நான் மாற்ற விரும்புகிறேன் என்று எண்ணி அவனை ஆபிரகாமின் பிள்ளையாய் பார்த்தார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அப்போ நம்ம வாழ்க்கையில் இன்றைக்கு எல்லாரும் பெரும்பாலும் மனுஷங்க பார்க்கிறபடி தான் நம்ம பார்க்குறோம். ஒருத்தட்ட ஒரு குடிப்பழக்கம் இருக்கிறது அல்லது ஏதோ ஒரு கெட்ட பழக்கம் இருக்குன்னா எல்லாரும் சொல்லுவாங்க ஒரு மோசமான ஆள். அப்படி சொல்லும்போது நாம் அந்த காதில் அவங்க சொன்னது கேட்டு மோசமான ஆளான்னு நினைத்து விடுகிறோம். ஆனால் இந்த ஆவிக்குரிய பார்வை வந்தா இவனுக்காகவும் இயேசு சிலுவையிலே மரித்தாரே, இவனையும் ஆண்டவர் நேசிக்கிறார் என்று சொல்லி அவரிடத்தில் அன்பு கூர்ந்து அவனோடு பேசி, கவலைப்படாதீங்க பிரதர், கர்த்தர் உங்களுக்கு விடுதலை தருவார், ஆண்டவர் உங்களை நேசிக்கிறான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவனுடைய வாழ்க்கை மாற்றப்படுவதற்கு அந்த அன்பே காரணமாக இருக்கிறது. கை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. ஆகவே இந்த பார்வை நமக்குள்ளே வரணும். அதே போல தான் ஆண்டவர் பேசுகிற சத்தத்தை கேட்பதற்கேற்ற செவிகள் நமக்கு இருக்க வேண்டும் பிரியமானவர்களே. ஆகவே இந்த மாதிரி காரியத்தை நீங்கள் ஆண்டவரிடத்திலே கேளுங்கள். இப்போ இந்த வசனத்தை பாருங்க, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன். அப்போ இந்த காது உங்களுக்கு திறக்கப்படும் போது ஆவியானவர் சொல்வதை நீங்க கேட்பீங்க, உங்க வாழ்க்கையை மாற்றம் அடையும்படி கர்த்தர் கிருபை தருவார். இந்த காது உள்ளவன் அப்படிங்கும்போது எனக்கு ஒரு வேடிக்கையான சம்பவம் நினைவுக்கு வருகிறது. நம்ம கன்னியாகுமரி டயசிஸில் நிறையா பாஸ்டர்மார்கள், ரெவரன்ஸ் எனக்கு தெரியும், என்னை பல இடத்திலே பயன்படுத்தி வருகிறார். அப்படி அதில் ஒரு போதகர், அவர்கள் நல்ல நண்பர். அவங்க இந்த கூட்டத்தில் தலைமையுரை ஆற்றும் போது நல்ல கதைகள் சொல்லுவாங்க. அப்படி ஒரு முறை ஒரு கதை சொன்னாங்க. அதுதான் இந்த கதை, காது உள்ளவன் கேட்க கடவன் என்பதற்காக சொல்லுகிறேன். அதாவது ஒரு ஊழியக்காரர் ஒரு கிராமத்தில் போய் ஊழியம் செய்யும்படி அழைக்கப்பட்டிருக்கிறார். ஒரு சர்ச்சில் மெசேஜ் கொடுக்கணும். இது முன்பு, அதாவது செல்போன்லாம் நம்ம வர்றதுக்கு முன்னாடி நடந்த சம்பவம். பெரும்பாலும் நமது ஆலயங்களை பார்ப்பதற்கு டவர் இருக்கும், அதை பார்த்து அங்கேதான் சர்ச் இருக்குன்னு கண்டுபிடித்து விடுவாங்க. அந்த கிராமத்தில் அந்த டவர் இல்லை சர்ச்சுக்கு. ஆகவே இவர் பஸ் ஏறி போய் இறங்கி கொஞ்சம் தூரம் நடந்து போய் கண்டுபிடிக்க வேண்டும். ஃபோன் இல்லை, அதனால இறங்கி சர்ச்சு எங்கே இருக்குன்னு தெரியலன்னு சொல்லி பஸ்ஸை விட்டு இறங்கி நடக்கிற பொழுது எதிரே ஒரு வயசான தாத்தா வர்றார். கையில் ஒரு ஆட்டுக்குட்டி பிடிச்சிட்டு வர்றார். இவர்கிட்ட கேட்டால் தெரியும்னு சொல்லிட்டு, தாத்தா இந்த சர்ச்சுக்கு போனோம், எனக்கு வழி தெரியல, எங்கே இருக்கு சர்ச்சு எனக்கு சொல்லுங்க அப்படின்னு கேட்டார். தாத்தாவுக்கு ஒன்றும் புரியல. அப்படின்னு பார்த்தாரு. ஐயா சர்ச்சுக்கு போனோம், வழி காட்டுங்கன்னார். இந்த தாத்தா சொன்னார், ஆட்டுக்குட்டி இப்போ தான் சந்தையிலேருந்து வாங்கிட்டு வர்றேன், அதை நான் கொடுக்குற மாதிரி இல்லை அப்படின்னார். ஐயா நான் ஆட்டுக்குட்டியை கேட்கல, சர்ச்சுக்கு வழி கேட்டேன் அப்படின்னோடனே ஏதோ சொல்கிறாரு, ஒன்றும் புரியலை, ஏன்னா காது கேட்கல. அதனால ஐயா அதான் தான் இருக்கேன் என்னுடைய வீடு, அங்கே வாங்க, அங்கே கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்படியே அவரை கூட்டிகிட்டு போனார். வீட்டுக்கு போனால் வீட்டில் பாட்டியம்மா அடுப்பங்கரையில் நல்ல சமையல் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. சாம்பார் வாசனை வந்து கொண்டு இருக்கிறது. அப்போ அந்த பாட்டியம்மாட்ட, பாட்டியம்மா இந்த சர்ச்சுக்கு போனோம், எனக்கு வழி தெரியல, அது எங்கே இருக்கு, எப்படி போனோன்னு கேட்டார். அந்த அம்மா சொல்லிச்சு, 10 நிமிஷம் இருங்க, சாம்பார் ரெடி ஆயிட்டு சாப்பிட்டுட்டு போயிடலாம் அப்படின்னாங்க அந்த பாட்டியம்மா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இது என்னடா கொடுமையா போச்சே, தாத்தாவுக்கு தான் காது கேட்கலன்னா பாட்டியம்மாவுக்கும்லாம் அப்படி இருக்குது அப்படின்னா, பாட்டியம்மா நான் சாப்பிட வரல, சர்ச்சுக்கு போனோம், வழி காட்டுங்க. அந்த அம்மாவுக்கு ஒன்றும் புரியல. உடனே அப்படி தூரமாக பார்த்தாரு, அங்கே பின்னால ஒரு வாலிப பொண்ணு உட்கார்ந்துருந்தாங்க வெளியே, மரத்து இடம் இல்லை. சரி இந்த பொண்ணுகிட்ட கேட்டால் கண்டிப்பாக தெரியும்னு சொல்லி அந்த பொண்ணுகிட்ட போய், ஏம்மா இந்த சர்ச்சுக்கு போகணுன்னு வந்தேன், அது எங்கே இருக்குன்னு தெரியல, எனக்கு சொல்லுங்க வழின்னு சொல்லி கேட்டாங்க. உடனே அந்த பொண்ணு கேட்டுச்சு தான், அப்பாட்ட கேட்டீங்களா? கேட்டேன். அம்மாட்ட கேட்டீங்களா? கேட்டேன். அப்போ அவங்க 2 பேருக்கும் சம்மந்தம்னா எனக்கும் சம்மந்தம் தான் அந்த அம்மா. புரியுதா உங்களுக்கு? அந்த பொண்ணு என்ன நினச்சிட்டு, பொண்ணு பார்க்க தான் மாப்பிள்ளைக்கு வந்திருக்கார் போல்க, அதனால அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் சம்மதம்னா எனக்கும் சம்மதம் நினைச்சான். காது கேட்காததுனால எவ்வளோ பிரச்சனைலாம் வருது பார்த்தீங்களா?
ஆகவே எப்போவுமே இந்த காது கேளாத ஆள்கள், பார்வையற்ற ஆட்கள் மேலே ரொம்ப ஸ்பெஷல் கவனம் செலுத்தணும். இந்த கதை ஏன் சொன்னேன், இதே போல ஒருவேளை இந்த மாம்ச காது கேட்கலாம் இவ்வளவு பிரச்சனை, இதே போல ஆவியான சத்தத்தை கேட்கக்கூடிய ஆவிக்குரிய காது அநேகருக்கு கேட்பதில்லை. அதனால்தான் நிறைய ஆவிக்குரிய வாழ்விலே குழப்பம். அப்ப ஆண்டவர் இன்றைக்கு நம்முடைய செவிகளை திறக்க போகிறார், நம்மோடு பேச போகிறார், வாழ்க்கையை மாற்றி ஆசீர்வதிக்க போகிறார். கரம் அசைத்து ஒரு இல்லையா? சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப ஆவியானவர் என்ன சொல்ல வர்றார்? இந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை சாப்பிட கொடுப்பேன். இந்த ஜீவ விருட்சத்தின் கனியை குறித்து நீங்கள் ஆதியாமத்தின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 9வது வசனத்திலே வாசிக்கலாம். மனிதனை படைத்த பொழுது மனிதனுக்காக ஒரு மகிமையான ஏதேன் தோட்டத்தை உருவாக்கி அதிலே மனுஷனுக்கு தேவையான சகல காரியங்களையும் ஆயத்தம் பண்ணி அந்த மனிதன் நீடூழி வாழ்வதற்கு சாகாமல் தேவனை போல என்றென்றைக்கும் வாழும்படித்தான் மனிதனை தேவன் படைத்தார். மனிதனை படைத்த போது சாகும்படி அவனை படைக்கவில்லை. தேவன் எப்படி என்றென்றைக்கும் இருக்கிறாரோ அதே போல மனிதனும் என்றென்றைக்கும் வாழ வேண்டும் என்று தான் படைத்தார். அப்படி வாழ்வதற்காகத்தான் இந்த ஜீவ விருட்சத்தின் கனி என்ற அந்த மரத்தையும் படைத்தார். அதை சாப்பிடும் போது மரணமே வராது, நீடூழி வாழ முடியும். அப்படிப்பட்ட ஒரு மகிமை அதிலே தேவன் வைத்திருந்தார். சித்த வைத்தியம் என்று சொல்லக்கூடிய ஒரு வைத்தியம் இருக்கிறது. பல மெடிக்கல் ரீதியாக ஆங்கிலேய மருத்துவம் இருக்கிறது, நிறைய இருக்குதுன்னு வைங்களேன். அதில் சித்த வைத்தியம் என்பது இந்த மாதிரி இந்த மரத்தில் கனியிலே சாப்பிடும்போது அதிலே மனுஷனுடைய ஆயுளை கூட்டக்கூடிய ஒரு பவர் இருக்கிறது என்பதையும், அதே போல மனுஷனுக்கு தேவையான பல சரீர ஆரோக்கியத்துக்கு தேவையான மெடிசின் அதில் இருக்கிறது என்பதையும் வேதத்திலுள்ள இந்த காரியங்களை வைத்து கண்டுபிடித்து தான் சித்த வைத்தியமே இன்றைக்கு பயன்படுத்தப்பட்டு வருகிறது. அதற்காக கர்த்தருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ தேவன் அந்த ஏதேன் தோட்டத்தில் ஜீவ விருட்சத்தின் கனியையும் இன்னும் அநேக கனிகளையும் படைத்தார். அதிலே நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனி என்று சொல்லக்கூடிய ஒரு மரத்தின் கனியையும் படைத்தார், மரத்தையும் படைத்தார். ஆனால் ஆண்டவர் அவனுக்கு கட்டளையிட்டார், நீ எல்லா கனியும் புசிக்கலாம், இந்த ஒரு மரத்தின் கனியை மாத்திரம் நீ புசிக்க கூடாது. நன்மை தீமை அறியத்தக்க மரத்தின் கனியை புசிக்கும் நாளிலே சாகவே சாவா என்று கட்டளையிடுகிறார். அது ஏன் அப்படி கட்டளையிட்டார் அப்படின்னா, தேவன் மனிதனை படைத்தவர், மனிதனுக்கு மேலானவர். என்னுடைய சொல்லுக்கு அவன் மதிப்பு கொடுத்து என் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறானா இல்லையா என்பதை அறியும்படி அந்த ஒரு சின்ன பவரை தேவன் தன் கையிலே வைத்திருந்தார். ஆனால் சாத்தான் இந்த மனிதனை வஞ்சித்து அந்த ஏவாள் தனிமையில் இருக்கும்போது போய் அவளிடத்தில் இந்த ரகசியத்தை அறிந்து எல்லாத்தையும் சாப்பிடணும்னு கர்த்தர் சொல்லல, இந்த ஒரு கனித்தான் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னான் போது சாத்தான் அவளை ஏமாற்றி, இல்லை கடவுளை மாதிரி நீங்க மாறின்னு சொல்லி கடவுள் இதை சாப்பிட விடாம நீங்க தடுத்து வச்சிருக்கிறார். நீங்க அதை சாப்பிட்டா கடவுள் மாதிரி ஆயிருவீங்க, நீங்க சாகவே மாட்டீங்க அப்படின்னு சாத்தான் பொய்யான காரியத்தை இங்கே போதிக்கிறார். ஏவாள் அதில் விழுந்து போனால், ஏவாள் விழுந்தாச்சுன்னா ஆதாமும் விழுந்து போவது இயற்கை தான். ஒரு வீட்டில் மனைவியை பிடிச்சாச்சுன்னா ஐயாவை கண்டிப்பா சீக்கிரம் சரண்டர் பண்ணிடலாம். ஒரு ஆமைன்னு சொல்லுங்க. ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு நிலையிலே மனிதன் அந்த பாவத்தை செய்த போது ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் 22 முதல் 24 வசனங்களின்படி வாசித்து பார்த்தால் கர்த்தர் திட்டமிடுகிறார். மனிதன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் மாறி போய்விட்டான். அதனால பாவம் செய்து அவன் தேவ மகிமையை இழந்து போன காரணத்தினால் இனி அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை அவன் புசிக்க தகுதியற்றவன் என்று சொல்லி அந்த கனியை புசிக்காதபடிக்கு அந்த ஏதேன் தோட்டத்தை விட்டு மனிதனை துரத்துகிறார். மனிதனுடைய வாழ்விலே பாவம், சாபம், மரணம், வேதனை, துக்கம் எல்லாம் வந்துவிட்டது. சாத்தானுடைய தூண்டுதலினால் மனிதன் தனக்குத்தானே இந்த வேதனைகளை எல்லாம் தேடி கொண்டு விட்டான். இப்படி காலங்கள் போய்கொண்டிருக்கிற போது தேவன் மனிதன் மேல் அன்பு வைத்து அந்த மனிதன் இழந்து போன அதே ஜீவனுள்ள வாழ்க்கையையும் அழியாத வாழ்வையும் பெற்றுக்கொண்டு தேவனுடைய மகிமையான பரலோகத்தில் அவன் என்றென்றைக்கும் வாழும்படியாகத்தான் இயேசு சிலுவையிலே பலியானார்.
மறுபடி ஆண்டவர் அவரை விசுவாசித்து அவருடைய இரத்தத்தினால் கழுவப்படும் பொழுது ஏதேன் தோட்டத்திலே மனிதன் இழந்து போன அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை தேவனுடைய பரதீசிலே வைத்து அதை மறுபடியும் மனிதனுக்கு தரப்போகிறார். கரவை தலையா சொல்லுங்களேன். ஆகவே மறுபடியும் நாம சாகாத வரமுடியவர்களாய் வாழ போகிறோம். அதுதான் மறுமைக்குரிய காரியங்கள். இன்னும் 2 நாள் இருக்கு. நிறைய ரகசியங்களை உங்களுக்கு கர்த்தர் வெளிப்படுத்துவார். நிறைய சத்தியங்களை நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். சரி, இன்றைக்கு இந்த வசனத்தில் தேவனுடைய பரதீசு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பரதீசு. எனக்கன்பானவர்களே, இன்றைக்கு நம்ம 7 வசனங்களை ஆலயத்திலே தியானித்தோம். நல்ல ஊழியக்காரர்கள் அருமையான விதத்திலே ஆண்டவருடைய வார்த்தைகளை கொடுத்தார்கள். அவர்களோடு இணைந்து பிரசங்கம் பண்ண எனக்கும் கர்த்தர் கொடுத்த கிருபைக்கு நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதில் 2வது வசனத்தை காணிக்கை பாட்டு பாடினார் பிரதர். அவர் தான் 2வது வசனத்தை பேசினார். வாலிப பையனா இருந்தா கூட அந்த இப்போவுமே அவருக்கு நல்ல வசனத்தின் வெளிச்சத்தை கர்த்தர் கொடுத்திருப்பதை எண்ணி நான் அவருக்காய் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு நாளில் கர்த்தர் நல்ல வல்லமையான ஊழியக்காரராக அவரை மாற்றுவார். அப்போ அவரை மட்டும்தான் மாற்றுவாரா, மற்றவங்களெல்லாம் மாற்ற மாட்டாரா அப்படி நீங்கள் தவறாக யோசிக்கக்கூடாது. எல்லாரும் கர்த்தர் மாற்றுவார். ஆனால் சின்ன வயசில் அவருக்கு நல்ல வசன வெளிப்பாடு அந்த கொடுக்கப்பட்ட தலைப்பில் நின்று தெளிவாக அருமையாக பேசினார். அது வரும் நாட்களே கர்த்தர் அந்த கிருபைகளை அதிகமாக்கி கொடுப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். எனக்கன்பானவர்களே, இப்போ அந்த 2வது வசனத்தில் ஆண்டவர் அந்த கள்ளர்களிலே ஒருவனுக்கு சொன்ன வார்த்தை குறித்து லூக்கா 23வது அதிகாரத்தில் நாம வாசிப்போம். அதாவது லூக்கா 23வது அதிகாரத்தில் வசனம் வாசிங்களேன். 43வது வசனம். லூக்கா 23:43. இயேசு அவனை நோக்கி இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இப்ப இந்த வசனத்தை நம்ம இன்னைக்கு தியானித்தோம். அதுல பரதீசுங்கிற வார்த்தை வருகிறது இல்ல, இது நிறைய பேருக்கு குழப்பமா இருக்கும். இன்றைக்கு என்னுடனே பரதீசில் இருப்பான்னு இயேசு சொன்னார். அன்றைக்கு அவர் மரித்து பாதாளத்தில் இறங்கினார். பரதீசு எங்க இருக்கு? மேல இருக்கு. பரதீசு என்ற உடனே பரலோகம் என்று நமக்கு நினைவுக்கு வரும். பரலோகம் மேலதான் இருக்குது. ஆனா ஆண்டவர் அன்னைக்கு கீழே பாதாளத்தில் இறங்கினார். அப்ப இன்றைக்கு பரதீசில் இருப்பா என்றால் எப்படி பரதீசுக்கு செல்ல முடியும்? அவர் பாதாளத்திலாம் இறங்கினாரு, 3வது நாள் தானே உயிரோடு எழுந்தாரு அப்படின்னு சிலர் இதில் குழப்பமாக கேள்விகளை கேட்பார்கள். அதுக்கு காரணம் என்னவென்றால், பைபிள் படிக்கும்போது நமக்கு ஏதோ கொஞ்சம் தெரியும். சிலர் சொல்லுவதன் மூலமா அல்லது நாமே ஆண்டவரை பற்றி அறிவதன் மூலமாய் சில காரியங்கள் நமக்கு தெரியும் போது நமக்கு தெரிந்ததின் அடிப்படையிலே மைண்ட்ல வச்சுக்கிட்டே பைபிளை படிச்சோம்னா நிறைய காரியம் நமக்கு தெரியாம போயிடும். அப்போ பரதீசு என்பதை குறித்து நமக்கு என்ன தெரியும்? பரதீசுனா மேல இருக்கு, அதனால எப்படி இங்க அப்படின்னு குழப்பம். அந்த குழப்பமே தேவையில்லை. இதை குறித்து முதல்ல நமக்குள்ளே ஒரு தெளிவு வர வேண்டும். பிரியமானவர்களே, பரதீசு என்பது வேத புஸ்தகத்தின்படி 7 விதமான பரதீசு இருப்பதாக பரிசுத்தவான்கள் சொல்லுகிறார்கள். 7 விதமான பரதீசு பைபிள் சொல்லுவதாக அதற்கு வசன ஆதாரங்களை சொல்வது உண்டு. எனக்கன்பானவர்களே, இந்த பரதீசு என்ற வார்த்தைக்கு முதல்ல என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, ஆனந்தமான இடம் அப்படின்னு அர்த்தம், அல்லது மகிழ்ச்சியான இடம் என்று அர்த்தம். இன்னொரு விதத்தில் சொல்ல போனா உலகத்தாருடைய பாஷையின்படி சொர்க்கம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். பாரடைஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்றோம். அதற்கு மகிழ்ச்சியான இடம் அல்லது இன்பமான இடம் அல்லது சொர்க்கம் போன்ற இடம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இந்த பாரடைஸ் என்ற வார்த்தை குறித்து இன்னும் கொஞ்சம் தியானித்து பார்த்தோம்னா, அந்த ஆதி மனிதன் ஆதாமு ஏவாளையும் கர்த்தர் ஏதேன் என்ற தோட்டத்திலே வைத்திருந்தார். அந்த ஏதேன் என்ற வார்த்தைக்கும் மகிழ்ச்சியான இடம் என்றுதான் பொருள், அல்லது இன்பமான ஒரு இடம் என்றுதான் பொருள். ஆக ஆதியிலே தேவன் மனிதனை வைத்திருந்த அந்த ஏதேன் தோட்டத்துக்கும் அந்த பரதீசு என்று சொல்லிதான் வியாக்கியானிகள் சொல்லுகிறார்கள். காரணம் என்ன? தேவன் மனிதனை படைத்த பொழுது அவனுக்கு வியாதி இல்லை, துக்கம் இல்லை, வேற எந்த எதிரிகளும் இல்லை. அவனுக்கு என்னென்ன தேவையோ எல்லாம் அங்கே இருந்தது. ஏதேன் தோட்டத்திலே நதிகள் ஓடியது, பொன் விளைந்தது, நல்ல மனிதனுக்கு தேவையான சகலமும் அங்கே இருந்தது.
ஒரு கவிஞன் கூட ஒரு பாடலை இந்த ஆதியாமத்தில் உள்ள ஏதேன் தோட்டத்தில் இருந்துதான் எழுதியிருக்கிறார். ஏதேன் அந்த பைபிள் இருந்து தான் நிறைய கவிஞர்கள் பாடல்களை எழுதுகிறார்கள். ஆதியிலே அந்த ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் செய்த முதல் வேலை என்ன? தோட்டத்தை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். அவன் செய்தது தோட்டத்தில் ஒரு விவசாயி போல வேலை செய்கிறார். இன்னொன்று செக்யூரிட்டி, அந்த தோட்டத்தை காவல் காக்கிற வேலையை ஆதாம் செய்தார். அதனால இந்த வசனங்களை எல்லாம் அவர்கள் வாசித்து பார்த்து தான் ஒரு கவிஞன் எழுதியிருக்கிறார், கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி. யாரு? அவர் தான் ஆதாம். பைபிள் இருந்து சுட்டதான் அந்த கவிதை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நமக்கே சுட்டு நமக்கே அல்வா கொடுக்கிற ஆட்களா இருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அன்பானவர்களே, இப்படி அந்த ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்திலிருந்து தான் இன்னொரு கவிஞர் எழுதியிருக்கிறார். இன்னொரு விதத்தில், புதிய வானம் புதிய பூமி எங்கும் பனிமழை பொழிகிறது. பைபிள் தான் இருக்கு. அப்போ மழையே பெய்ய பண்ணல, கர்த்தர் பனி மழையை பெய்ய பண்ணினார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. புதிய வானத்தை அப்பதான் படைச்சிருக்கிறார். புதிய பூமி அப்பதான் மறு சிருஷ்டிப்பு உண்டாக்கி அதுல தான் ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாளை வைத்திருக்கிறார். பாருங்க, புதிய வானம் புதிய பூமி எங்கும் பனிமழை பொழிகிறது என்றால் பைபிளில் இருந்து எடுக்கப்பட்ட கவிதைகள் தான். இப்ப வேதத்தை தியானிக்க கடவுளுடைய படைப்புகள் நம்மை ஆச்சரியப்பட வைக்கிறது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப ஏதேன் தோட்டம் என்பதும் ஒரு பாரடைஸாக இருக்கிறது, ஒரு பரதீசாக இருக்கிறது. அது ஒரு மகிழ்ச்சியான இடம். அப்படி எந்த கவலையும் இல்லாம வாழ்ந்த மனிதன் பாவம் செய்ததின் விளைவாகத்தான் எல்லா மகிழ்ச்சியும் இழந்து போய்விட்டான், எல்லா வேதனையும் தேடிக்கொண்டு விட்டான். இன்றைக்கு நம்முடைய வாழ்விலும் கூட நாம் கர்த்தர் நம்மை நன்றாக வைக்க விரும்புகிறார். நம்ம குடும்ப வாழ்வை, நம்முடைய வாழ்க்கையை ஒரு மகிழ்ச்சியான வாழ்வாய் தான் வைக்க விரும்புகிறார். ஆனால் நமக்கு நாமே பல்வேறு தீமையான காரியங்கள் இழுத்துக் கொள்கிறோம், தவறான பாவங்களுக்கு இடம் கொடுக்கிறோம், நிம்மதியை இழந்து போகிறோம், தவறான ஐக்கியங்களுக்கு இடம் கொடுக்கிறோம், சொந்த மனைவியை கணவனை நேசிக்க மனமில்லாமல் அற்பமான இச்சைகளுக்கு கொடுத்து தேவையில்லாத ஒரு ஐக்கியத்துக்குள்ளே போகிறோம். பின்பு வேதனை மகிழ்ச்சி போய் விடுகிறது. அப்படி குடும்பங்களிலே நமக்கு நாமே செய்து கொள்கிற பல தீமையான காரியங்கள் தான் வேதனை உண்டாக்குகிறது. அப்படிப்பட்ட காரியத்திலிருந்து மனம் திரும்பி ஆண்டவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டு மறுபடியும் நாம் கர்த்தரை தொடர்ந்து பின்பற்றும் பொழுது நம்முடைய குடும்பத்தை ஒரு பரதீசு போல இன்பமான இடமாய் கர்த்தர் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். எல்லாரும் கை தட்டி அல்லேலூயா சொல்லுவோமா? கை கொண்டு வந்திருக்கிற எல்லாரும் கை தட்டுங்க பார்க்கலாம். கை யாருக்கெல்லாம் ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருக்கோ அவங்க எல்லாம் கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு அன்பானவர்களே, ஏதேன் தோட்டம் ஒரு பரதீசுக்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் இந்த கள்ளனை குறித்து சொல்லும் பொழுது உடனே 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கிற பொழுது 2-3 வசனங்களிலே இப்படி வாசிக்கிறோம். கேட்போமா அந்த வசனத்தை? 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள். அந்த மனுஷன் பரதீசுக்குள் எடுக்கப்பட்டு மனுஷர் பேசப்படாததும் வாக்கு கெட்டாததுமாகிய வார்த்தைகளை கேட்டான் என்று அறிந்திருக்கிறேன். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, பவுல் அப்போஸ்தலன் என்ற தேவ மனிதர் ஆவிக்குள்ளான வெளிப்பாடுகளுக்குள்ளே கர்த்தர் அவரை நடத்துகிறார். அப்படி அவர் சரீரத்தில் இந்த உலகத்தில் வாழும் பொழுதே அவருடைய ஆவி ஸ்பிரிட்ல அப்படியே மறுரூபமாக்கப்பட்டு அப்படியே உன்னதத்திற்கு அவருடைய ஆவி எடுத்து செல்லப்படுகிறது. அதனால தான் சொல்றார், அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்துக்கு புறம்பே இருந்தானோ அதை நான் அறியேன் என்று சொல்லுகிறார். அப்படி அந்த ஸ்பிரிட் எடுத்துக்கொள்ளப்படும் போது 3ஆம் வானம் வரைக்கும் அவருடைய ஆவி எடுத்துக்கொள்ளப்படுகிறது. ஆவிக்குரிய உலகத்திலே நிறைய மகிமையான காரியங்கள் இருக்கிறது. நம்ம பார்க்கறது இந்த ஆகாயம், இதுக்கு மேலே இருக்கிற அந்த வானம் தான் நமக்கு தெரியுது. இந்த வானத்துக்கு மேலேயே நிறைய காரியங்கள் இருக்கிறது. ஆகாய மண்டலம் முதல்ல, அப்புறம் வானம், அதுக்கப்புறமா மேலே மேலே போக போக சூரிய மண்டலம், சந்திர மண்டலம்,
நட்சத்திர மண்டலம், இப்படி பல மண்டலங்கள் இருக்கிறது. எல்லா மண்டலங்களுக்கும் மேலா இருக்கிறதா பரமண்டலம். அங்கே தான் நம்முடைய பிதா இருக்கிறார். கைத்தட்டி அல்லேலூயா சொல்லுவோமா? அதனால தான் பைபிள் சொல்லுகிறது, இயேசு சொன்னார், நீங்கள் விண்ணப்பம் பண்ணும்போது, ஜெபம் பண்ணும்போது பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று ஜெபம் பண்ணுங்கள். எல்லா வானங்களுக்கு மேலாக அவர் வீட்டு இருக்கிறார். அப்படி இருக்கிற போது மூன்றாவது வானத்திலே ஒரு ஆவிக்குரிய காரியங்கள் நடக்கிறது. அங்கே ஒரு கூட்ட மக்கள் பேசுகிறார்கள். பவுல் அதை ஆவியிலே பார்க்கிறார். ஆனா அவங்க பேசுற பாஷை மனுஷங்களால பேசப்படல. அப்போ ஒரு தெய்வீக பாஷை அங்கே பேசப்படுகிறதை அவர் பார்க்கிறார். அப்படிப்பட்ட அனுபவத்தை அவருக்கு கொடுத்து அந்த இடத்தை குறித்து பவுல் சொல்லும் போது தேவனுடைய பரதீசு அப்படின்னு சொல்றார். அப்போ பரதீசு என்பது தேவன் உலகத்திலே மனிதனுக்காக படைத்த அந்த ஏதேன் தோட்டம் ஒரு பரதீசா இருக்கிற சமயத்தில் உன்னதத்திலே மூன்றாவது வானத்திலே ஒரு பரதீசு என்ற இடம் இருக்கிறது. அங்கேதான் பவுல் எடுத்துக்கொள்ளப்பட்டு அங்குள்ள காரியங்களை அறிந்து மறுபடியும் ஒரு பூமிக்கு வருகிறார். ஏன் இப்படிப்பட்ட அனுபவங்களை பவுலுக்கு கொடுத்தார் என்று சொல்லும் பொழுது அவருடைய வாழ்க்கையில நிறைய பாடுகள், உபத்திரவங்கள், வேதனைகள். அவர் வாழ்க்கையில ஒரு பெரிய முள் இருந்தது. அந்த முள்ளை எடுத்து போடுன்னு ஜெபம் பண்ணுறார் 3 முறை. கர்த்தர் சொல்றார், நான் உன்னை முள்ளை எடுத்து போட மாட்டேன், ஆனால் அதை தாங்குவதற்கு கிருபையை தருவேன் அப்படின்னு கர்த்தர் சொல்றார். அப்ப ஏன் அந்த முள் எடுக்கப்படலை அப்படிங்கும் போது அந்த 2 கொரிந்தியர் 12 அதிகாரத்தில் பவுல் சொல்றாரு, எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவர்களுக்குரிய மேன்மை நிமித்தம் என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அந்த முள்ளு என்னை குட்டுகிற சாத்தானுடைய தூதனாய் இருக்குன்னு சொல்றார். நம்ம வாழ்க்கையில கஷ்டப்படும் போது, மிகவும் அதாவது துன்பமான நேரத்தில் இருக்கும்போது நமக்குள்ளே பெருமை எழுவதற்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் கொஞ்சம் ஆசீர்வதிக்கப்பட்டு ஒரு நல்ல லெவலுக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்மை அறியாமலே பெருமை வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதுவும் பவுல் இப்படிப்பட்ட உன்னத அனுபவங்களை இந்த உபத்திரவத்தின் பாதையில் போகும்போது கர்த்தர் கொடுத்தார். நான் யார் தெரியுமா, 3வது வானத்துக்கே போயிட்டு வந்த ஆளு அப்படிங்கிற பெருமையெல்லாம் வந்துடக்கூடாது. ஏன்னா பவுல் ஜெபம் பண்ணி அவருடைய கர்ச்சீப்பை போட்டாலே அசுத்த ஆவிகள் ஓடுகிறது. அவ்வளவு வல்லமையான கிரியை. அப்போ நமக்கு நம்ம மூலமா இவ்வளவு அற்புதம் நடக்குது, நம்மளும் சாதாரண ஆள் இல்லைங்கிற பெருமை வந்துடக்கூடாது என்பதற்காக அந்த மாம்சத்திலே முள் குட்டும் பொழுது என்ன அற்புதம் நடந்தினாலும் நான் சாதாரண மனிதன், நான் பலவீனமானவர், மேன்மைக்குரியவர் கர்த்தர் தான் என்று தன்னை தாழ்த்தி தேவனை உயர்த்தி அவரை சார்ந்து கொள்ளக்கூடிய ஒரு கிருபையை கர்த்தர் அந்த உபத்திரவத்தின் மூலமாய் மனிதனுக்கு கொடுக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்ப நீங்களும் நானும் கூட சில உபத்திரவங்களுக்கு ஜெபிக்கிறது நீங்க மறுக்கிறது என்ற உடனே முறுமுறுத்து விடக்கூடாது. ஆனால் ஆண்டவர் கிருபை தருவாரு. அந்த கிருபையினால உபத்திரவத்தை ஜெயிக்க முடியும். அதன் மூலம் நீங்க கர்த்தருக்குள்ளே நிலைத்திருக்க முடியும். மனத்தாழ்மையோடு, அன்போடு, எல்லாரையும் நேசிக்கக்கூடிய அந்த சுபாவத்தை தருவார். உபத்திரவம் நமக்கு அந்த நன்மையை கொடுக்கிறதா இருக்கிறது. சரி, இப்ப இந்த பவுல் அந்த 3வது வானத்தில் போய் ஒரு காரியத்தை பார்க்கிறார். அதற்குத்தான் பரதீசு என்று சொல்லுகிறார். அப்போ அங்கேயும் ஒரு பரதீசு இருக்கிறது. பரதீசு வேற, பரலோகம் வேற. பரலோகம் எல்லாவற்றிற்கும் மேலாக இருக்கிற ஒரு இடமா இருக்கிறது. வானாதி வானங்களும் கொள்ளக்கூடாத இறைவன் என்று பைபிள் சொல்லுகிறது. அப்போ மேல பார்க்கிற இந்த வானம் தவிர அதுக்கு மேலையும் பல வான மண்டலங்கள் இருக்கின்றன. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இந்த கள்ளனை குறித்து தியானிக்கும் போது பலர் உடனே என்ன நினைப்பாங்கன்னா, 3வது வானத்துல தானே பரதீசு இருக்குது, அப்ப எப்படி இன்றைக்கு பரதீசு இருப்பா என்று இயேசு சொன்னார் அப்படிலாம் குழப்பிக் கொள்வாங்க. ஆனா உண்மை அர்த்தம் ஆண்டவர் இங்கே சொல்லுவது அந்த 3வது வானத்தில் இருக்கிற பரதீசை குறித்து சொல்லல. ஏதேன் தோட்டத்தில் மனிதன் இழந்து போனானே அந்த பரதீசை குறித்து சொல்லல. இன்னொரு பரதீசும் இருக்கிறது. அந்த பரதீசுக்கு பெயர் பாதாள பரதீசு என்று அழைக்கப்படுகிறது. அதை குறித்து எங்கே வாசிக்கலாம்? நீங்க லூக்கா எழுதின சுவிசேஷத்துக்கு வருவீங்கன்னா அதுல 16வது அதிகாரத்துல 22, 23 வசனங்கள் இப்படி சொல்லுகிறது. வாசிக்க கேட்போமா? லூக்கா எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 22, 23 வசனங்கள். பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டான். இங்கே 2 மனிதனுடைய வாழ்வை குறித்து சொல்கிறது. ஒருவன் ஐஸ்வர்யவான், இன்னொருவன் தரித்திரன். ஐஸ்வர்யவானுக்கு உலக பிரகாரமா செல்வம், ஆஸ்தி, சகோதரர்கள் எல்லாமே இருந்தார்கள், எல்லாம் இருந்தது. ஆனால் அவன் வாழ்க்கையில கிறிஸ்து இல்லை, மனம் திரும்பி இருக்கல.
நித்தியத்தை குறித்த தெளிவு அவனுக்குள்ள இல்லை. இந்த உலகம்தான் வாழ்க்கை நினைச்சு வாழ்ந்து கொண்டிருந்தான். கடவுள் பயமே அவனுக்கு இல்லை. ஆனா இன்னொரு மனிதன் அவன் வீட்டு வாசல் அருகே இருக்கிறான். அவனுக்கு சொந்த பந்தம் யாரும் இல்லை, சொந்த வீடு கூட அவனுக்கு இல்லை, சரீரத்தில் வியாதி. ஆனா அவனுக்கு ஆவியானவர் செவிகளை திறந்து, இந்த உலகத்துல தான் இப்படி இருக்கிற மகனே, இன்னொரு வாழ்க்கை இருக்கிறது, அங்க பரதீசிலே உன்னை மகிழ்ச்சியோடு வாழ வைக்க போகிற என்ற சத்தியத்தை கர்த்தர் அவனுக்கு வெளிப்படுத்தி இருந்தார். கைத்தட்டி அல்லேலூயா சொல்லுங்களேன். பிரியமானவர்களே, இன்றைக்கு மனிதர்கள் பெரும்பாலும் கடவுளை தேடுவது என்று சொன்னால் எதற்கு தேடுறாங்க? ஒரு விடுதலை வேணும், ஒரு சுகம் வேணும், ஒரு மேரேஜ் நடக்கணும், ஆண் குழந்தையா பிறக்கணும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், சொத்து வாங்கணும், சுகம் வாங்கணும், நல்ல பதவி வாங்கணும், இந்த மாதிரி காரியத்துக்கு மாத்திரம் தான் கர்த்தரை தேடுற நிறைய கூட்டம் இருக்கிறார்கள். மத்தேயு 19:27 பேதுரு ஆண்டவரிடம் சொல்லுகிறார், ஆண்டவரை எல்லாவற்றை விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஆண்டவரை தேடினா என்ன கிடைக்கும் அப்படின்னு தேடுற ஒரு கூட்டம். ஆனால் அப்போஸ்தலர் 9:6 நீங்க வருவீங்கன்னா, சவுலை தேவன் சந்திக்கிறார். புதிய ஏற்பாட்டு சவுலை. அவன் ஆண்டவரால் தொடப்படும் போதே ஆண்டவரிடம் கேட்கிற கேள்வி, ஆண்டவரே நான் என்ன செய்ய நீர் சித்தமாயிருக்கிறீர்? எனக்காய் உயிரை கொடுத்தீரே, என்னை ரட்சிக்க வந்திருக்கிறவரே, உம்மை நான் இவ்வளவு காலம் அறியாம போயிட்டேன், என்னை நீர் சந்திக்க வந்திருக்கிறனால what do you want to do for you? உமக்காக நான் என்ன செய்ய விரும்புகிறேன் ஆண்டவரே, எனக்கு சொல்லுங்க ஆண்டவரே. நல்ல ஆவிக்குரிய செவி திறக்கப்பட்ட மனிதன் தான் ஆண்டவர்கிட்ட எனக்கு என்ன கிடைக்கும்னு நினைக்கிற அந்த குறுகிய நோக்கத்திலே ஜபிக்காதபடி, எனக்காய் சிலுவையில் உயிரை கொடுத்த ஆண்டவருக்காய் நான் என்ன செய்ய அவர் விரும்புகிறார் என்று ஜபிக்கிறவர்களா இருப்பார்கள். அவர்களுக்கு தான் நிறைய திட்டங்களை கர்த்தர் கொடுப்பார். ஆமென் சொல்லுங்களேன். ஆவிக்குரிய வாழ்விலே குழந்தை போன்ற அனுபவம் உள்ளவர்களும் இருக்கிறார்கள். மெச்சூரிட்டியான கிறிஸ்டியன்ஸும் இருக்கிறாங்க. இப்போ ஒரு குழந்தை இருக்குன்னு வைங்க, அப்பா தலை மேலே ஏறி உட்கார்ந்து முடியை பிடிச்சி ஆட்டி துள்ளி விளையாடி டான்ஸ் பண்ணி நல்லா நகைச்சுவையாக பேசி விளையாடும். அப்பாவுக்கு அதை நல்லா ரசிக்க ஒரு பொறுமையாக என் பிள்ளை என்ன மாதிரி விளையாடுதுன்னு சந்தோஷப்படுவார். ஆனால் அதே குழந்தை ஒரு மெச்சூரா, ஒரு வாலிப பையனா, ஒரு காலேஜ் படிக்கிற லெவலுக்கு வந்துட்டான், அடுத்தவனுக்கு மேரேஜ் பண்ணணும், லைஃப்ல செட் ஆகணும் அப்படிங்கிற சூழ்நிலையில அந்த பையனும் அப்பா மடியில் உட்காந்து தலைமுடியை பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருந்தான்னா, டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தாங்கன்னா, அந்த அப்பா என்ன நினைப்பாரு யோசிச்சு பாருங்க. அப்ப இன்றைக்கு கிறிஸ்தவத்தை வெறும் நடனம் பண்ணுவது, குதிக்கிறது, துள்ளுறது, ஆடுறது, இதுதான் என்டர்டைன்மெண்ட் நினைக்கிறாங்க. அது ஒரு டைம் வரைக்கும் தான். ஆரம்பத்தில் ரட்சிப்புக்குள்ளே வரும்போது கர்த்தர் நம்மளை நல்ல அபிஷேகத்தை ஊற்றி விடுவார். ஆடணும் போல இருக்கும், துள்ளணும் போல இருக்கும், நல்லதுதான். ஆனா நீ அப்படியே குழந்தையா இருந்துடக்கூடாது, அதையும் மேல வரணும். குழந்தையா இருந்த போதுதான் குழந்தைய போல யோசிக்கணும், பேசணும். புருஷனான போதோ குழந்தைக்கு ஏற்றவளை ஒழித்து விட்டேன். அதனால நீங்க மெச்சூரா வரணும்னா, இன்னும் நீங்க நடனம் பண்ணுவதிலும் துள்ளுவதிலும் இல்லாதபடிக்கு ஆண்டவருடைய பாரம் என்ன, ஆண்டவர் என் வாழ்க்கையில என்ன செய்ய விரும்புறாரு, ஆண்டவருக்கா நான் என்ன செய்யணும்னு அவர் எதிர்பார்க்கிறாரு. இந்த பழக்கத்துக்குள்ள நீங்க வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு தன்னுடைய மனதில் உள்ள திட்டங்களை தேவன் வெளிப்படுத்துவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எத்தனையோ பிள்ளைகள் இருந்தாலும் நீதான் மகனே என்னுடைய உள்ளத்தின் பாரத்தை புரிந்து கொள்கிற மகன். ஆகவே தேசத்தை பார், ஆத்துமாக்களை பார், பாவத்திலும் சாபத்தில் அழிந்து கொண்டிருக்கிற மக்களை பார், அந்த பாரத்தை தருவார். சுயநலமா ஜபிக்கிற ஜபங்கள் எல்லாம் மாறி, ஆண்டவரே இந்த ஆத்துமாக்களை சந்தியும் ஆண்டவர் என்று வித்தியாசமான மனநிலைக்குள்ளே கர்த்தர் நம்மை கொண்டு போய் விடுவார். அதனால நீங்க கிறிஸ்தவ வாழ்க்கையில இந்த உலகத்துக்காக ஆண்டவரை தேடணுங்கிற எண்ணத்தோடு இருந்தீங்கன்னா உங்களை கொஞ்சம் மாற்றிக்கொள்ளுங்க, உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். 1 கொரிந்தியர் 15:19 சொல்லுகிறது, இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவனிடத்தில் நம்பிக்கையுள்ளவர்களாக இருந்தால் எல்லா மனிதரை பார்க்கலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாக இருப்போம். இந்த உலகத்தில் என்ன வேணுமோ அது தருவார், அதுல எந்த சந்தேகம் இல்லை. ஆனால் இந்த உலகத்தை குறித்து தேவ திட்டம் என்ன? மனிதனுக்காக பரலோக மகிமையை துறந்து சிலுவையிலே உயிரை கொடுத்து அத்தனை பாடு வேதனைப்பட்ட அவ்வளவு பெரிய தியாகம் செய்வதிலே ஒரு பெரிய நோக்கம் இருக்கிறது. அதை நான் அறிந்து கொண்டு ஆண்டவருக்கு பிரியமான காரியத்தை செய்யணுமே நீங்க ஜெபிக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்க சிந்தனையே மாறிடும். வீணா நேரத்தை போக மாட்டீங்க, தேவையில்லாமல் அரட்டை அடிச்சுட்டு இருக்க மாட்டீங்க, எதுனாலும் டைம் சேவ் பண்ணணும். அதே போல் ஒழுக்க கேடான காரியங்களுக்கு விட்டு கொடுக்க மாட்டீங்க. என் மேலே என் கூட ஆவியானவர் இருக்கிறார், நான் செய்கிறத அவர் பார்க்கிறார், நான் அவரை துக்கப்படுத்திடக்கூடாது, அவருக்கு பிரியமான வாழணுமே,
அந்த சிந்தனை தான் உங்க உள்ளான மனிதனை மாற்றி கடைசியில் அந்த நித்தியத்தின் காரியங்களை அறிந்து கர்த்தருக்குள்ளே மகிமையான பாத்திரமாய் கர்த்தர் உங்களை மாற்றி விடுவார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. ஒரு பழைய பாடல், ஃபாதர் பெர்க்மான்ஸருடைய பாடலை பாடுவோமா? பரலோகத்தை குறித்த ஒரு பாடல். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் லக்கை நோக்கி தொடர்கிறேன். ரொம்ப சீரியஸாக செய்தி கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. ஒரு சின்ன பாட்டு படித்தா கொஞ்சம் நல்லா டேஸ்டாக இருக்கும். சரிதானா? பாடுவோமா? பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். பாடுகிறேன், நான் பாடுகிறேன், இயேசு ராஜாவுக்காய் நான் பாடுகிறேன். தெரிஞ்ச பாட்டு தானே, எல்லாருக்கும் படிக்க முடியுமில்ல? அப்புறம் என்னமோ ஆன்னு பார்த்துட்டு உட்காந்துருக்குங்க. வாயை திறந்து கையை தட்டி உற்சாகமா எல்லாரும் பாடணும். சரிதானா? பாடலாமா? எத்தனை தான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பேன். எனக்கு எத்தனை தான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பேன். எனக்காக அப்பா நியமித்த அந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். எனக்காக அப்பா நியமித்த அந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். அல்லேலூயா, 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 பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என் மணவாளன் இயேசு ராஜாவை நான் காணவே வாஞ்சிக்கிறேன். எத்தனை பேருக்கு ஆசை இருக்கு மணவாளனை பார்க்கணும்? நான் சொல்றது கல்யாணமாகாத பெண்ணுங்கள் மாப்பிள்ளைக்கு எதிர்பார்த்துருக்கதை சொல்லலை. நான் பரம மணவாளனை சொல்றேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம மாப்பிள்ளை எப்போ வருவார்? அவன் பெரிய ஆடி காரில் வருவாரா? அதையே நினச்சிக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரலோக மணவாளனை கொஞ்சம் நினைக்கணும். ஆமைன்னு சொல்லுங்க. கைத்தட்டி பாடுவோமா? மணவாளன் இயேசு ராஜாவை நான் காணவே வாஞ்சிக்கிறேன். கைத்தட்டி. என் மணவாளன் இயேசு ராஜாவை நான் காணவே வாஞ்சிக்கிறேன். என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே, அவர் பொன்முகம்தான் நான் பார்க்கணுமே. என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே, அவர் பொன்முகம்தான் நான் பார்க்கணுமே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பாருங்க, அப்ப இந்த லூக்கா 16 அதிகாரத்தில் 2 மனிதனுடைய வாழ்க்கை குறித்து சொல்லப்பட்டிருக்காரு. ஒருவன் பணக்காரன், ஆனா நித்தியத்தை குறித்த எண்ணமே இல்லை. நீங்க நிறைய கிறிஸ்தவர்கள் கூட அப்படிதான் இருக்கிறாங்க. சம்பாதிக்கணும் சம்பாதிக்கணும், காசு காசு, கடைசியில் லூஸ் ஆயிடக்கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, ஏசப்பா தேவையான காசை தருவாரு, லைஃப்ல நம்ம மாசாவும் மாத்துவார். அவர் தான் நம்ம பாஸ். கைத்தட்டி ஏசப்பாவுக்கு மகிமை செலுத்துங்க. அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போ இந்த லாசருட்ட காசு இல்லை, ஆனா இயேசு இருந்தார், கர்த்தர் இருந்தார். மனம் திரும்பி அவ்வளவு தரித்திரத்திலையும் தனக்குள்ளே அந்த நித்தியத்தை குறித்த நம்பிக்கையை வளர்த்து கொண்டே வந்தான். எதை பத்தியும் கவலைப்படலை. 2 பேருக்கும் மரணம் வருகிறது. ஐஸ்வர்யவான் பெரிய பணக்காரன். ஆனால் இந்த லாசரு மரிக்கிற போது என்ன நடக்கிறது? கர்த்தர் சொல்லுகிறார் தம் தூதர்களை பார்த்து,
என் பிள்ளை எனக்காக பூமியில் கஷ்டப்பட்டு இந்த விசுவாசத்தில் நிலைத்திருந்தான், அவனை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு தூதர் சேனையை கர்த்தர் அனுப்புகிறார். கைத்தட்டியா இல்லையா சொல்லுங்க. ஆனா பூமியில பார்த்தா அடக்கம் பண்ண ஆள் இருக்காது. கார்பரேஷன் வண்டி வந்து தூக்கிட்டு போயிருக்கோம். ஆனா அவன் ஆத்துமா பரதீசுக்கு கொண்டு செல்லப்படுகிறது. ஆபிரகாம் அடிக்கு கொண்டு போனான். இதான் பாதாள பரதீசு என்று சொல்லக்கூடிய இடம். அங்கேதான் கல்லனை குறித்து ஆண்டவர் சொல்லும் போது, இன்றைக்கு என்னுடனே பரதீசில் இருப்பாய் என்றால், ஆபிரகாம் இருக்கிற, யோபு இருக்கிற, யாக்கோபு இருக்கிற, பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான் இருக்கிற அந்த பரதீசுக்கு நீ இன்னைக்கு வரப்போறப்பா, என் கூட வரப்போறன்னு கர்த்தர் அவனுக்கு சொல்லுகிறார். அல்லேலூயா. பாதாளத்திலே 2 பகுதிகள் இருக்கிறது பழைய ஏற்பாட்டின் படி. ஒன்று மேலான பகுதி, இன்னொன்று ஆழமான பகுதி. 2க்கும் வேறுபாடு இருக்கிறது. அந்த மேலான பகுதி தான், அதாவது சியோல் என்று அதற்கு பெயர் சொல்லப்படுகிறது. இன்னொன்று பாதாளத்தில் ஆழமான பகுதி, அது ஹாடேஸ் என்று அழைக்கப்படுகிறது. அங்குதான் நரக அக்கினி போல அக்கினி எரிந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த மேலான பகுதியில சமாதானமான இளைப்பாறுதல் அங்கே இருக்கிறது. அங்கேதான் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் இருக்கிறார்கள். ஆபிரகாம் அங்கேதான் இருக்கிறார். அந்த இடத்துக்கு தான் லாசருவையும் கர்த்தர் அழைத்து செல்லுகிறார். தூதர்களை கொண்டு வந்து இங்கே சிலுவையில இயேசு தொங்கும் போது அந்த கள்ளன் அந்த ராஜ்யத்தை குறித்து அறிந்திருந்தபடினால், ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்திலே வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்று ஜெபித்ததின் விளைவாக ஆண்டவர் சொல்கிறார், இன்றைக்கு டுடே யூ வில் பி இன் பாரடைஸ், நீ பரதீசில் இருப்பாய் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். அந்த பரதீசுக்கு தான் கள்ளன் போனா. அதுல 2 கள்ளன், இன்னொரு கள்ளன். நம்ம பொதுவா அது இடது பக்கத்து கள்ளன் சொல்லுவோம். ஆனால் அவர்களில் ஒருவன் அப்படிதான் இருக்குது. அந்த மற்றொரு கள்ளன் அந்த நேரத்தில் கொழுப்பு மாறல பாருங்களேன். நீர் தேவகுமாரனே ஆனால் உண்மையை ரட்சித்துக் கொள்ள, என்னையை ரட்சித்துக் கொண்டு கிண்டல் பண்றான். சிலரை சிலுவையில் அரைஞ்சா கூட கொழுப்பு குறைய மாட்டேங்க. நான் உங்களை சொல்லலை, ஒரு அலையிலையா சொல்லுங்க. ஆமா, அவ்வளவு பாடு, அவ்வளவு கஷ்டம். சொல்லுங்க பாருங்க, வீசிக்கல ஆஸ்மால அப்படியே இழுக்கும், மூச்சு விட முடியாது. ஆனா பக்கத்து வீட்டுக்காரனை திட்டிக்கிட்டே இருப்பாங்க. அந்த நேரத்திலும் அந்த கோபம் ஆத்திரம் மாற மாட்டேங்க. அப்படி இல்லை பிரியமானவர்களே. உபத்திரம் வரும்போது நம்ம தேவனுடைய சாயலாய் மாறுவதற்கு நம்ம ஒப்பு கொடுக்கும் போது தான் விடுதலையும் மகிமையும் கர்த்தர் நமக்கு தருகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு அன்பானவர்களே, இப்போ அந்த ஐஸ்வர்யவான் மரிக்கிறான். அவனுக்கு என்ன நடக்கிறது? 22 மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான் என்று இருக்கிறது. 23வது வசனத்துல பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது என்று எழுதியிருக்கிறார். அப்படின்னா லாசருவை அழைத்து செல்வதற்கு தூதர்கள் வந்தார்கள், கர்த்தர் அனுப்பினார். ஆனால் ஐஸ்வர்யவானுக்கு சாத்தானுடைய தூதர்கள் வந்து, மச்சே போலாமா, நேற்று வரைக்கும் நல்லா தண்ணி அடிச்சு ஜாலியா இருந்திய, வா நம்ம வீட்டுக்கு போலாம். எங்க? நரகத்துக்கா? நான் வரலையா? நேற்று வரைக்கும் 4 நாள் கன்வென்ஷனை போட்டு கத்துன்னு கத்துனானே, அப்போ ஒப்பு கொடுக்க மனசு இல்ல, இப்போ நரகத்துக்கு வர மாட்டியா? விடு, தூக்குடா, கையை பிடித்து காலை பிடிச்ச மாதிரி கொண்டு போயிட்டாங்க. எனக்கு அன்பானவர்களே, அந்த நித்தியத்தின் காரியம் மனிதன் மரித்த பின்புதான் நிறைய பேர் யோசிக்கிறாங்க. உயிரோடு இருக்கும் போது எத்தனை பிரசங்கம் கேட்டாலும், ஆமா என்ன பெரிய பிரசங்கம், என்ன இருதயம் கடினமா இருக்கிறது, மனக்கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறது. 2 கொரிந்தியர் 4:4 படி இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் இந்த சுவிசேஷத்தின் ஒளியை மறைத்து மனக்கண்ணை குருடாக்கி வைத்திருக்கிறார். உலக காரியம்னா அவளோடு தேடுவாங்க. ஆனா ஆவிக்குரிய காரியம் மட்டமா தெரியுது, அற்பமா, என்ன பெரிய அப்படிலாம் இருக்காதீங்க. இருந்தா உங்க இருதயம் கடினப்பட்டு இருக்கிறது. இன்றைக்காவது ஒப்பு கொடுங்க, கர்த்தர் உங்களுக்கு பரலோகத்திலே இடம் தருவார். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, நித்தியம் என்பது அழியாத வாழ்வு. இந்த உலகத்தில் எவ்வளவு நாள் வாழ்ந்துட போறோம்? 100 வயசு வரைக்கும் நீங்க வாழுங்க, 100, 150 வாழுங்க, அவ்வளவுதானே. ஆனா இந்த பரலோக வாழ்க்கைக்கு நீங்க ஆயத்தமா இருந்தா யுக யுகமாய் வாழ போகிறோம். கரம் தட்டி அல்லேலூயா சொல்லுவோமா? அப்புறம் மரணமே இல்லை, அப்புறம் பாவ சோதனையே இல்லை, அப்புறம் துன்பமே இல்லை. எவ்வளவு பெரிய பாக்கியம் இருக்கிறது. அதை போய் நம்ம ஈஸியா எடுத்துக்கிட்டோம் சொன்னா அப்ப நம்ம எவ்வளவு அந்த ஆசீர்வாதத்தை இழக்கக்கூடியவர்களா இருப்போம் பாருங்க. அதனால அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, உங்களை அன்போடு கேட்கிறேன், பாசத்தோடு கேட்கிறேன். நீங்க அந்த நித்தியத்துக்கு ஆயத்தமா இருந்தீங்கன்னா உலகத்தில் உள்ள எல்லா தேவைகளையும் அவர் பார்த்துக் கொள்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, இந்த லாசரு ஆபிரகாம் மடியில் இருக்கிறான்.
இப்போ இந்த லூக்கா 16 அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா, நேரம் இல்லை, நான் சுருக்கமாக வேகமாக சொல்லிட்டு நம்ம ஜெபிக்கலாம். அங்கே 23வது வசனத்தில் பாதாளத்தில் வேதனைப்படும் போது தூரத்தில் அந்த பரிசுத்தவான்கள் இருக்கிற பரதீசில், பாதாள பரதீசில், நரகத்தில் இருந்து கொண்டு தூரத்தில் ஸ்பிரிட்ல அவனை பார்க்கும்படி கர்த்தர் அவனுக்கு ஒரு கிருபை கொடுக்கிறார் பாருங்களேன். அப்போ தூரத்தில் ஆபிரகாம் ஐயா, லாசர் அங்க இருக்கிறான், என் வீட்டுல உலகத்துல சாப்பாட்டுக்கு வழி இல்லாம பிச்சை எடுத்து சாப்பிட்ட மனுஷன் அங்க இருக்கிறான், அவனை அனுப்பி நீங்க தண்ணி கொடுத்து அனுப்புங்கயா. ஆனா ஆபிரகாம் லாசருவை பேசவே அனுமதிக்கல. இவன் நினைச்சிட்டான் பூமியில தருத்தர பயதானே, ஒண்ணு இல்லாத பயதானே. அப்போ அங்க ஆபிரகாம் சொல்லியிருப்பார், தம்பி அது வேற கதை, இப்போ கதையே வேற. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒருவேளை அப்போ அது தரித்திரம் முடிச்ச லாசரு, இப்போ மோகன்சி லாசரஸ். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ பெரிய பணக்கார லாசரஸ். அவர் பேசவே மாட்டார். லாசரு பேசினாராங்க, ஆபிரகாம் தான் பதில் சொல்றாரு, தம்பி பூமிக்குரிய வாழ்வை நினைச்சு அவன் தரித்திரம் பிச்சைக்காரன் நினைக்காத, இப்போ யான் மடிக்கு வந்திருக்கிறான். நான் ஐஸ்வர்யவானா இருந்தவன் தான், நீ பூமியில ஐஸ்வர்யவனா இருந்த, ஆனா என்ன மாதிரி கர்த்தரை தேடல. அதனால அந்த லாசருவான் கர்த்தரை தேடினதுனால இப்போ தேற்றப்பட்டு சந்தோஷமா பரதீசில் இருக்கிறான். நீ உனக்கு கொடுத்த சான்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணிட்டியப்பா அப்படின்னு சொல்லி அவன் வேதனையோட ஆபிரகாம் இவனை குறித்து நினைத்து சொல்லும் பொழுது உடனே விடல. அப்படின்னா பூமியில் 5 பேர் எனக்கு உடன் பிறந்த சகோதரர்கள் இருக்கிறாங்க, அவனும் சர்ச்சுக்கு போக மாட்டான், பெரிய வெள்ளிக்கிழமை கூட டாஸ்மாக் போயிடுவான். அப்படிப்பட்டவன் ஐயா அவன் மனம் திரும்பணுமே, அவனுக்கு தெரியாது ஐயா, ஐயா நான் தான் தெரியாம வந்து மாட்டிக்கிட்டேன், அதனால அந்த சகோதரர்களாவது மனம் திரும்பி பரதீசிக்கு வருவதற்கு இந்த லாசருவை உயிரோடு எழுப்பி அனுப்புங்கய்யா, அவங்க போய் சுவிசேஷம் சொன்னா நம்பிடுவாங்கய்யா அப்படின்னு கெஞ்சுறான். சுவிசேஷத்தின் மதிப்பு எப்போ தெரியுது பார்த்தீங்களா? நாங்கெல்லாம் எதுக்கு தெரு தெருவா ஊர் ஊரா பட்டணம் பட்டமா இப்படி சொல்லி கொண்டிருக்கிறோம்? சுவிசேஷம் நியாய தீர்ப்பு நாளிலே உங்களுக்கு சாட்சியா வந்து நிற்கும். எத்தனை ஊழியர்கள் மூலம் செய்தி கேட்டீர்களோ அத்தனை பேர் அங்க நிற்பார்கள். மகனே எத்தனை கூட்டத்தில் உனக்கு சொன்னேன், எவ்வளவு பேசினேன், கொஞ்சம் கூட நீ செவி கொடுக்கலையப்பா, அந்த கிருபை நாட்கள் எல்லாம் வீணடிச்சிட்டியே, இனிமே மனம் திரும்ப வாய்ப்பு இல்லை மகனேன்னு சொன்னா எவ்வளவு கண்ணீர் வேதனை பாருங்க. அந்த வேதனை வேண்டாம், இன்றைக்கே மனம் திரும்ப ஒப்பு கொடுத்துருங்க, கர்த்தர் உங்களுக்கு நல்ல வாழ்வை தருவார். கை வைத்து அல்லேலூயா சொல்லுவோமா? ஆகவே பிரியமானவர்களே, அங்கே லாசரு எழுப்ப சொல்லும்படி கேட்கும்போது ஆபிரகாம் சொல்லியிருந்தாரே, மகனே அங்கே சொல்லுவதற்கு மோசே தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள், ஊழியக்காரர்களை தேவன் வைத்திருக்கிறார், அவர்கள் சொல்லுகிறதை கேட்டு மனம் திரும்பினால் திரும்பட்டும், இல்லாத பட்சத்தில் மரித்தோர்ந்து ஒருவன் எழுந்து போனாலும் அவன் நம்ப மாட்டான்பா அப்படின்னு ஆபிரகாம் சொல்லார். இதுதான் உண்மை. நாலுமாவடியில் இந்த ஜெப கூடாரத்தில் அநேக மனிதர்கள் சந்திக்கப்பட்டவர்கள் சாட்சி சொல்கிறாங்க. சினிமா ஃபீல்டில் உள்ளவங்க, அரசியல் ரீதியாக உள்ளவங்க எல்லாரும் வந்து சாட்சி சொல்கிறாங்க. அப்போ அங்கே சாட்சி சொல்லும்போது ஓ இவர்களெல்லாம் தேவன் சந்தித்திருக்கிறாரா, தேவனுக்கு மகிமைன்னு நாம் நினைக்கும் போது, பக்கத்தில் குறும்பூரில் தான் நான் இருக்கிறேன், நாலுமாவடி பக்கம். அங்கே என்ன பேசுகிறாங்க தெரியுமா? மோகன் சிலாஸ் அண்ணன் இவருக்கு 10 லட்சம் கூட்டு வந்து சாட்சி சொல்ல வச்சு கொடுத்து சாட்சி சொல்ல வச்சிருக்காருன்னு அங்கே பேசுகிறான். அப்படி தான் பேசுவான். அப்போ அதே மாதிரி லாசரை உயிரோடு எழுப்பி கொண்டு வந்தாலும் என்ன சொல்லுவான்? இவனுக்கு லாசர் உயிரோடு எழுப்பிட்டான். யார் சொன்னா? எவனோ ஒருத்தனை டூப்ளிகேட்டை ஏஐ டெக்னாலஜியில் உருவாக்கி கொண்டாந்து தான்ப்பா அப்படின்னு தான் சொல்லுவான். மனக்கண் திறக்கப்படாதவன், செவிகள் அடைக்கப்பட்டவன் என்ன சாட்சி நிறுத்தினால் கேட்க மாட்டான். நரகத்திற்கென நியமிக்கப்பட்டவன் அப்படித்தான் இருப்பான். ஆனால் தேவனுடைய கிருபையை பெற்றவர்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இந்த சத்தியத்துக்கு செவி கொடுப்பார்கள். கர்த்தர்களை எப்படியாவது ரட்சித்து மாற்றுவார். அல்லேலூயா. ஆகவே பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த பரதீசு என்று சொல்லும் பொழுது அது பாதாள பரதீசை குறிக்கிறது. அங்கேதான் அந்த கள்ளன் போனார். ஆபிரகாம் மடியில் போய் இந்த லாசருவோடு கூட சேர்ந்தவனாய் அந்த கல்லனையும் கர்த்தர் மாற்றிட்டார். 2 பேரில் ஒருவனுக்கு இந்த வாய்ப்பு கிடைத்து விட்டது. நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் அந்த ஆபிரகாமின் மடிக்கு வர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமேன்னு சொல்லுங்களேன். சார் பிரியமானவர்கள், இப்போ இங்கே இன்னொரு ஒரே ஒரு கேள்வி இருக்கிறது. என்ன அப்படின்னா, 1 பேதுரு 3வது அதிகாரத்தில் 18வது வசனத்திலிருந்து 20வது வசனம் வரைக்கும் வாசித்து பார்த்தா, இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கி
அங்குள்ள காவில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கம் பண்ணினார் என்று எழுதியிருக்கிறது. இதை குறித்து கேட்கும்போது சிலர் இயேசு கிறிஸ்து நரகத்தில் போய் சுவிசேஷம் அறிவிச்சாரு அப்படின்னு சொல்லி வியாக்கியானம் பண்றாங்க. அது அப்படி கிடையாது. சுவிசேஷம் என்பது மனுஷன் உயிரோடு இருக்கும்போது அவனுக்கு சொல்லப்படுவதுதான் சுவிசேஷம். மரித்த பின்பு அவனுக்கு மறு சான்ஸே கிடையாது. அதர் சான்ஸ், நோ அதர் சான்ஸ். இங்க பூமியில இருக்கும் போதே ஒருவன் சுவிசேஷத்தை கேட்டு மனம் திரும்புவது தான் சான்ஸ். மரித்த பின்பு எவருக்கும் அந்த சந்தர்ப்பம் இல்லை. அதனால்தான் அது கிருபையின் நாட்கள். அதை பயன்படுத்திக் கொள் மகனே. வாசல் அடைக்க முன்னால ஆண்டவர்கிட்ட வந்துரு மகனே மகளேன்னு கர்த்தர் கேட்கிறார். அப்ப ஆண்டவர் அங்க பாதாளத்தில் இறங்கி என்ன செய்தார் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தும் 1:18-19 படி நான் மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகளை உடையவராயிருக்கிறேன், மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்கள் உயிரோடு இருக்கேன்னு சொல்றார். இயேசு சிலுவையில மரித்த போது பாவத்தை சுமந்து ஜெயித்து முடித்தார், சாபத்தை ஜெயித்து முடித்தார், பிசாசுனுடைய வல்லமைகளை எல்லாவற்றையும் நிக்கிரம் பண்ணி ஜெயித்து விட்டார். அந்த பிசாசுனுடைய வல்லமையில் ஒன்றுதான் பாதாள வல்லமை. அவர் பாதாளத்தில் இறங்கி சிலுவையிலே பாதாளமே உன்னை நான் ஜெயித்து விட்டேன் என்பதை டிக்ளேர் பண்ற அந்த அனௌன்ஸ்மெண்ட் தான் பாதாளத்தில் போய் அந்த ஆவிகள் மத்தியிலே கர்த்தர் அறிவிக்கிறார். கைத்தட்டி அல்லேலூயா சொல்லுங்க. பாதாளம் அவரை மேற்கொள்வதில்லை என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து பாதாளத்தில் இறங்கினா அங்க போய் நரக அக்கினியில போய் அவர் இறங்கவில்லை. அவர் அந்த சீயோலுக்கு போய் அந்த சீயோல நின்று கொண்டு எல்லா அனௌன்ஸ்மெண்ட் பண்றார். நான் சிலுவையின் மூலமாய் எல்லா பாதாள வல்லமைகளையும் ஜெயித்து விட்டேன், பிதாவினுடைய நாமத்திலே அந்த பவரை கர்த்தர் எனக்கு திறவோலை தந்துட்டாரு. அந்த அனௌன்ஸ்மெண்ட் தான் டிக்ளேர் பண்றாரு. அப்படி சுவிசேஷத்தை அறிவிச்சா அந்த ஆவிகள் மனம் திரும்பி மறுபடி வந்தது போல எந்த வசனமும் அங்கே இல்லை. அவர் டிக்ளேர் பண்றார். அந்த ஆவிகள் நோவாவின் நாட்களிலே கீழ்ப்படியாமல் போன ஆவிகள் அங்கே இருக்கிறது. அந்த ஆவிகளுக்கும் நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சந்தர்ப்பத்தை மிஸ் பண்ணிட்டீங்க. நோவா எத்தனை வருடமாய் உங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை சொன்னார், அதை கேட்காமல் வாழ்க்கை இழந்து விட்டீர்களே. இப்பொழுது என்னுடைய கிருபை யார் விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு பூமியில மீட்பை நான் சம்பாதித்து ஜெயம் எடுத்து விட்டேன் என்ற அனௌன்ஸ்மெண்ட் தான் டிக்ளேர் பண்றார். அவை மரணத்திற்கு பின்பு சுவிசேஷம்லாம் கிடையாது. இந்த ஆத்துமா சாந்தி அடைய கூட்டம் மரணத்துக்கு அப்புறம் அதெல்லாம் இருக்கிறவனை சாந்தி அடை பண்ணதான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. போன ஆத்துமால சாந்தி அடை பண்ண முடியாது. அவன் லைஃப் முடித்தது. மரித்தவர்கள் ஒன்று மரியார்களே அப்படின்னு இருக்கிறது. அதனால உயிரோடு இருக்கும் போதே இந்த சந்தர்ப்பத்தை கர்த்தர் தரும்போதே இன்றைக்கே மனம் திரும்பிட்டீங்கன்னா உங்களுக்கு பரலோகத்தில் கர்த்தர் இடத்தை தருகிறார். என்னைக்கு என்ன நடக்குமோ தெரியாது. அமெரிக்காவில் ஒரு பிரபல்யமான பாடகி, பல கோடிகளுக்கு அதிபதியாக இருந்தவள், ஒரு நாள் அவள் பாட்டு கச்சேரிக்கு புக் பண்ணி இருக்கிறாள். போகிற வழியில இப்படி ஒரு கூட்டம். அவள் தன்னுடைய டைரியில இன்றைக்கு மாத்திரம் அந்த ப்ரோக்ராம் இருக்கிற, முடிச்சிட்டு நாளைக்கு வர்றேன், நாளைக்கு இந்த கூட்டத்துக்கு வர்றேன் அப்படின்னு சொல்லி டைரியில எழுதி வச்சிருக்கிறாள். அன்றைக்கே கூட்டத்துக்கு போகிற வழியில அவளுடைய அந்த டான்ஸ் ப்ரோக்ராம் போகிற வழியிலே ஆக்சிடென்ட் ஆகி மரித்து போனாள். நாட் டுடே பட் டுமாரோ என்று டைரி விரிந்து கிடந்ததாம். அதில் எழுதியிருந்தது. யாருக்கு என்ன நடக்கும் நமக்கு தெரியாது. அதனால நாளைக்கு வயசானா மாறிக்கிடலாம். வாலிபர்கள் சொல்லுவதெல்லாம் அதான், அனுபவிச்சுட்டு அப்புறம் மாறிடுவேன். யாரு கேரண்டி? எந்த நேரம் உயிருக்கு என்ன ஆகுது யாருக்கு தெரியும். ஆகவே இருக்கிற நேரத்தில் கர்த்தருடைய பிள்ளையா மாறிட்டா மரணம் எப்போது வந்தாலும் நாம் தைரியமா இங்க போய் சேரலாம். கைத்தட்டி அல்லேலூயா சொல்லுங்க. ஆகவே பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த பாதாளத்தில் இறங்கி அந்த வல்லமையை ஜெயித்ததை டிக்ளேர் பண்ணிட்டு வர்றார். அங்க போய் சுவிசேஷம் அறிவிக்கல. மரித்த பின்பு யாருக்கும் சுவிசேஷம் கிடையாது. அப்படி அறிவித்திருந்தால் இங்கே லாசரு ஐஸ்வர்யவான் சம்பவத்தில் அந்த ஆபிரகாம் பெர்மிஷன் கொடுத்திருக்கணும். சரி லாசருவை போயிட்டு வான்னு. இல்லை, நோ சான்ஸ். அதனால மரித்ததுக்கு அப்புறமா ஒரு ஆளுக்காக மனம் திரும்பட்டும்னு ஜெபம் பண்ற ஜெபம் எல்லாம் பைபிள் படி சரி கிடையாது. உயிரோடு இருக்கும் போதே மனம் திரும்ப ஜெபம் பண்ணுங்க. ஆகவே பெரிய இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இப்படி இந்த பாதாள பரதீசிலே தான் அந்த கள்ளனுக்கும் ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்தார். எவ்வளவு பெரிய சிலாக்கியத்தை கடைசி நேரத்தில் வாங்கிட்டான் பாருங்க. ஆனா இன்னொருத்தன் மிஸ் பண்ணிட்டான். நல்ல சந்தர்ப்பம் அதை மிஸ் பண்ணி ஆண்டவரை கிண்டல் பண்ணி வாழ்க்கையே இழந்துட்டான். சந்தர்ப்பத்தை மிஸ் பண்ணாதீங்க. அப்புறம் பார்த்துக்கலாம், டிலே பண்ணி போடாதீங்க. இன்னும் கொஞ்ச நாள் போட்டோம் சொல்லாதீங்க.
இன்றைக்கே கர்த்தரை ஏற்றுக்கொள்ள போறோம். ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு? உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இப்படி பரதீசை குறித்து இன்னும் நிறைய இருக்குது, ஆனால் டைம் இல்லை. அதனால் நான் செய்தியை முடிவு செய்துட்டு உங்களுக்காக நான் ஜெபம் பண்ண போகிறேன். இந்த உலகத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மறுபடி வரப்போகிறார். வந்த பின்பு முதல்ல ரகசிய வருகை, அப்புறம் 7 வருடம் கழிச்சு பகிரங்க வருகை. அந்த பகிரங்க வருகை வந்த பின்பு சாத்தானை பாதாளத்தில் தள்ளி அடைக்கப் போகிறார் 1000 வருஷம். இதை வெளிப்படுத்தும் விசேஷம் 20வது அதிகாரத்தில் வாசிக்கலாம். அந்த 1000 வருஷம் பூமியிலே இயேசு ராஜாவாய் இருந்து எருசலேமை தலைமையிடமாய் கொண்டு ஆளப் போகிறார். உலகமெல்லாம் இன்றைக்கு கிறிஸ்துவுக்காய் பாடுபடுகிறவர்கள், இன்றைக்கு இயேசு ஏற்றுக்கொண்டவர்கள், அந்த 1000 வருட அரசாட்சியிலே அவரோடு கூட நாமும் ஆளுகை செய்ய போறோம். ஹல்லேலூயா. ஆகவே தேவன் நிறைய மகிமையான பாக்கியத்தை வைத்திருக்கிறார். பரதீசிலே நாம் செல்ல வேண்டும். இந்த பரதீசு என்பது பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு வைக்கப்பட்ட ஒரு இடமாக இருக்கிறது. சொல்லிட்டு நான் ஜெபிக்க போறேன். பாருங்களேன் பிரியமானவர்களே, இப்போ இந்த பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு அப்புறம் என்ன நடந்தது அப்படின்னா, சங்கீதம் 68:18, எபேசியர் 4ஆம் அதிகாரம் 8 முதல் 10 வசனங்களை வாசித்து பார்த்தால், தேவரீர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டு போனீர் அப்படின்னு சொல்லிட்டு, நீர் ஏறினார் என்பதனாலே அதற்கு முன்னே பூமியின் தாழ்விடங்களில் இறங்கினார் என்று விளங்குகிறது அல்லவா? இறங்கினவரே எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக மேலான ஸ்தானத்தில் இருக்கிறார் என்று அங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. இப்போ பழைய ஏற்பாட்டின் படி இருந்த அந்த பரிசுத்தவான்கள் இயேசு சிலுவையிலே ரத்தம் சிந்தி மரித்து பரலோகத்தில் செல்லக்கூடிய வாசலை அவர் மரணத்தின் மூலமா தான் உண்டாக்குனதுனால, மனுஷகுமாரனை அல்லாமல் பரலோகத்துக்கு சென்ற ஏறினவன் ஒருவனும் இல்லை என்று எழுதியிருக்கிறபடி அவர் தான் அங்கிருந்து வந்தாரு. அவர் தான் மனிதன் பரலோகத்துக்கு செல்ல எல்லா வாசலை கிரியைகளை செய்து முடிச்சாரு. அதனால அவர் பரலோகத்துக்கு போகும்போது அந்த பாதாளத்தில் இருந்த பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை மாத்திரம் அந்த பாதாள சிறை என்ற இடத்திலிருந்து விடுவித்து தம்மோடு பரலோகத்துக்கு அழைத்து போயிருக்கிறார். கைத்தட்டி அல்லேலூயா சொல்லுவோமா? அவை பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களையும் இயேசுவின் தியாகத்தின் மூலமாய் பரலோகத்திற்கு ஆண்டவர் அழைத்து போயிருக்கிறார். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்கிறது, அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுடைய பந்தி இருப்பார்கள் என்று. அவை அங்கே நாமும் ஒரு நாள் பந்தி இருக்க போகிறோம். ஆவிக்குரிய வாழ்வு என்பது உலக பிரகாரமான ஆசீர்வாதம் மாத்திரல்ல, நித்திய ஆசீர்வாதத்தை தரக்கூடியது. இந்த பரதீசை, இந்த பரலோகத்தை அடைய நாம் என்ன செய்யணும்? கல்வாரி சிலுவையிலே நமக்காக உயிரை கொடுத்த ஆண்டவருக்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. பாவ வாழ்க்கை விட்டு மனம் திரும்புங்க. இயேசுவோடு தினமும் இணைந்து வாழுங்கள். பரிசுத்தமான வாழ்க்கைக்கு வாழ ஒப்பு கொடுத்து தேவையற்ற காரியங்களை அப்புறப்படுத்துங்க. எப்போ மரித்தாலும் பரலோகம் நிச்சயம். ஜெபிக்கும்படி எல்லாரும் எழுந்து நிற்போமா? ஆண்டவரை நோக்கி பார்ப்போம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். நன்றி அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. பரிசுத்தர் கூட்டம் இயேசுவை போற்றி பாடி மகிழ்ந்தாடி அங்கே கூடிட, பரமானந்த கீதம் அங்கே எழும்ப, நீ அங்கிருப்பாயோ, நீ அங்கிருப்பாயோ, நீ அங்கிருப்பாயோ, சொல் என் மனமே. நான் அங்கிருப்பேனே, நான் அங்கிருப்பேனே, நான் அங்கிருப்பேனே என் இயேசுவோடே. நீ அங்கிருப்பாயோ, நீ அங்கிருப்பாயோ, நீ அங்கிருப்பாயோ, சொல் என் மனமே. நான் அங்கிருப்பேனே, நான் அங்கிருப்பேனே, நான் அங்கிருப்பேன் என் இயேசுவோடே. சோதனைகளை வென்றவர் எவரும், துன்பம் தொல்லைகளை சகித்தவரும், ஜோதி ரூபமாய் சொல்லோகில் ஜொலிக்க, நீ அங்கிருப்பாயோ, நீ அங்கிருப்பாயோ, நீ அங்கிருப்பாய், சொல் என் மனமே. நான் அங்கிருப்பேனே, நான் அங்கிருப்பேனே, நான் அங்கிருப்பேன் என் இயேசுவோடே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா,
ஹalleluya 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 ஹalleluya. பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன். உலக பிரகாரமான காரியங்களை கேட்கிறதுக்கு மாத்திரல்ல இந்த காது, பரலோகம் என்ன சொல்லுகிறது என்பதை கேட்கக்கூடிய ஆவிக்குரிய செவிகள் நமக்கு திறக்கப்படணும். வலதுகரம் உயர்த்தி, ஆண்டவரே என் ஆவிக்குரிய செவிகளை திறந்தருளும் அப்பா. ஆண்டவரே உம்முடைய குரலை கேட்கிற ஒரு பாத்திரமா என்னை மாற்றுங்க ஆண்டவரே. எல்லாரும் கேட்பீங்களா ஆண்டவரத்துல? ஆண்டவரே உலகம் 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 என்றே நான் கவலைப்படுகிறேனே, இன்னும் நான் அறியாத ஆவிக்குரிய காரியம் எவ்வளவோ இருக்குதுப்பா, அதை நான் பார்க்கணுமே, உங்களுடைய சத்தத்தை கேட்கணுமே, அந்த கிருபை எனக்கு தாரும் ஆவியானவரே. யார் உண்மையா ஜெபிக்கிறீங்களோ உங்கள் செவிகளை கர்த்தர் திறக்கிறார். உங்கள் ஆவிக்குரிய செவிகள் திறக்கப்படுகிறது. கர்த்தருடைய சத்தத்தை நீங்கள் கேட்கிறீர்கள். ஆவியானுடைய பலத்த வல்லமை இந்த 2ஆம் நாளிலே இறங்கி வந்திருக்கிறதை நான் பார்க்கிறேன். அன்பு சகோதரனே, இதுவே ரட்சணிய நாள், இன்றே அனுக்கிரக காலம். கர்த்தர் உன் இதய கதவை தட்டி நிற்கிறார். இனியும் நீ கடினப்படுத்துவாயானால் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்பதற்கு உத்தரவாதம் இல்லை. இன்றைக்கே உன் வாழ்வை ஆண்டவருக்கு ஒப்புக்கொடு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்க விரும்புகிற ஆண்டவரிடத்தில் அர்ப்பணித்து, இயேசுவே இதுவரை நான் அறியாம வாழ்ந்துட்டேன், என்னை மன்னிச்சிருங்கப்பா, என்னை மன்னித்திருங்க ஆண்டவரே. இன்றைக்கு உம்முடைய ரத்தத்தினால் என்னை கழுவுங்கப்பா. உம்முடைய கல்வாரி ரத்தம் என்னை கழுவட்டும் ஆவியானவரே. இயேசுவே என் தெய்வமே, என்மேல் மனம் இறங்கும். இயேசுவே என் தெய்வமே, மனம் இறங்கும். நான் பாவம் செய்தேன், உம்மை நோகச் செய்தேன். நான் பாவம் செய்தேன், உம்மை நோகச் செய்தேன். உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன், உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன். என்னை மன்னியும் தெய்வமே, இந்த ஒரு விசை மன்னியுமே. இயேசுவே என் தெய்வமே, என்மேல் மனம் இறங்கும். ஆண்டவர் ஒவ்வொருவரையும் பார்க்கிறார். யார் உங்க இதய கதவை திறந்து கொடுக்கிறீர்கள் என்று அவளோடு அவருடைய கண்கள் இங்கே உலாவிக் கொண்டிருக்கிறது. மகனே உன் இருதயத்தை எனக்கு தருவாயா, மகளே உன் வாழ்க்கை எனக்கு தருவாயா, நான் உனக்கு நித்திய பேரின்ப வாழ்வை வைத்திருக்கிறேன். நீ அழிந்து போகிற இந்த உலகத்திற்காகவே என் கவலைப்பட்டு கலங்குகிறாய். நீ நித்திய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உன்னை ஒப்புக்கொடு என்று கர்த்தர் சொல்லுகிறார். எல்லாரும் வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் மேலும் கர்த்தருடைய ரத்தம் கழுவ இறங்கி வந்திருக்கிறது. ஒவ்வொருடைய கதவை தட்டி கொண்டு நிற்கிறார். நீ சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் உன் பாவத்தை மன்னித்து உன் பெயரை ஜீவ புத்தகத்தில் எழுதிக் கொள்வேன் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். ஒரு மகிமை இறங்கிக் கொண்டே இருக்கிறது. ஒரு இனிமையான பிரசன்னம் இந்த மைதானத்தை மாத்திரமல்ல, தொலைக்காட்சி மூலமாய் பார்க்கிற ஆன்லைன்ல பார்க்கிற பிள்ளைகள் மேலையும் ஒரு பிரசன்னம் சூழ்ந்து வருகிறதை பார்க்கிறேன். எல்லாம் ஜெபம் பண்ணுங்க, எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே இந்த உலகத்தில் எது இருக்கோ இல்லையோ எனக்கு பரலோகம் வேணும் ஆண்டவரே, எனக்கு நித்திய ஆசீர்வாதம் வேணும் ஐயா. ஆண்டவரே நம் ரத்தத்தால் கழுவி அருளும்
ஆண்டவரே. நன்றி ராஜா. ஹல்லேலூயா. நன்றி ராஜா. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. உங்க உள்ளத்துல எப்படி ஜெபம் பண்ணணும்னு ஆவியானவர் ஏவுறாரோ அப்படி நீங்க ஜெபம் பண்ணுங்க. பக்கத்தில் உள்ளவங்களை மறந்துருங்க. கர்த்தர் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். பரலோகம் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறது. பரலோகம் உங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறது. தேவ தூதர்கள் இங்கே உலாவிக் கொண்டிருக்கிறார்கள். யார் உண்மையாய் ஒப்பு கொடுக்கிறீர்களோ உங்கள் பெயரை ஜீவ புத்தகத்தில் எழுதும்படி, பரலோகத்திற்கு உங்கள் பெயர் செல்லும்படி கர்த்தர் தூதர்களை அனுப்பி இருக்கிறார். ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நான் மன்னிச்சிருங்கப்பா, இதுவரை நான் தெரியாம வாழ்ந்துட்டேன், என்ன மன்னிங்க, மன்னிங்க ஆண்டவரே. அப்பா, அப்படியே ரத்தத்தால் என்னை கழுவுங்க ஆண்டவரே. நன்றி ராஜா. ஹல்லேலூயா. இயேசு ராஜா நீர் வாழ்க. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. யாரும் மௌனமா இருக்காதீங்க. வாயை திறந்து ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கையை இன்று முதல் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். இன்று முதல் என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரணும். என் பெயர் ஜீவ புத்தகத்தில் எழுதப்படணும். இந்த 100வது வருட கன்வென்ஷன்ல கர்த்தனை ரட்சித்தார்னு சாட்சி சொல்லணும். கர்த்தனை தொட்டார்னு சாட்சி சொல்லணும். ஆண்டவரே, அந்த ஐஸ்வர்யனை போல உலகத்திலே செழிப்பா இருந்த நித்தியத்தை இழந்துடக்கூடாது ஐயா. எனக்கு நீர் வேண்டும் ஆண்டவரே, நான் நீர் வேண்டும் ஆண்டவரே. உலகத்தின் செல்வம் நிலையாகுமோ? பேர் புகழ் கல்வி அழியாததோ? உலகத்தின் செல்வம் நிலையானதோ? பேர் புகழ் கல்வி அழியாததோ? யார் வேண்டும் என்று ஏன் கேட்டீரோ? யார் வேண்டும் என்று ஏன் கேட்டீரோ? பதில் என்ன சொல்வேன், நீரே போதும். பதில் என்ன சொல்வேன், நீரே போதும். யார் வேண்டும் நாதா, நீரல்லவோ? எது வேண்டும் நாதா, உம் அன்பல்லவோ? யார் வேண்டும் நாதா, நீரல்லவோ? எது வேண்டும் நாதா, உம் அன்பல்லவோ? சிற்றின்ப மோகம் சீக்கிரம் போகும். பேரின்ப நாதா, நீர் போதாதா? சிற்றின்ப மோகம் சீக்கிரம் போகும். பேரின்ப நாதா, நீர் போதாதா? எது வேண்டும் என்று ஏன் கேட்டீரோ? எது வேண்டும் என்று ஏன் கேட்டீரோ? எங்கே நான் போவேன் உம்மை அல்லால்? எங்கே நான் போவேன் உம்மை அல்லால்? வலதுகரம் உயர்த்தி, ஆண்டவரே, இந்த முதல் வாழ்க்கையை மறுபடி ஒரு விஷயம் உமக்கு அர்ப்பணிக்கிறேன் அப்பா. நான் இந்த சத்தியெல்லாம் தெரியாம பணம், செல்வம், பதவி, அந்தஸ்துனே வாழ்ந்துட்டேன்ப்பா. ஆண்டவரே, இன்று மரித்தால் நான் எங்க போவேன்? என் ஆத்துமா நரகம் போயிடக்கூடாது, அந்த நித்தியத்துக்கு வரணுமே. ஆண்டவரே, அதற்கு ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. யார் யார் அர்ப்பணிக்க விரும்புகிறீங்களோ உங்கள் பாவங்களை கர்த்தர் மன்னிக்கிறார். உங்கள் பெயர் ஜீவ புத்தகத்தில் எழுதப்படுகிறது. கர்த்தருடைய ரத்தம் உங்களை சுத்திகரிக்கிறது. ஆவியானவருக்கு அசைவாடி கொண்டிருக்கிறார். எல்லா வாய் திறந்து நல்ல சத்தத்தை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. ஆவியானுடைய அக்கினி ஒவ்வொரு மேல் இறங்கட்டும் இப்பொழுது. ஒவ்வொரு இருதயம் சுத்திகரிக்கப்படுவதாக, கடின உள்ளங்கள் உடைக்கப்படுவதாக. ஆண்டவரே, ஒவ்வொருடைய பாவம் மன்னிக்கப்படுவதாக. இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்ற வார்த்தையின்படி வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும், ஆன்லைன்ல பார்க்கிற ஒவ்வொருவர் வீட்டிலும் ரட்சிப்பு வருவதாக, வருவதாக.
ஹல்லேலூயா. நன்றி ராஜா. பலர் ஒப்பு கொடுக்கிறீங்க. உங்களை கர்த்தர் மன்னித்து சுத்திகரித்து உங்க பேரை ஜீவபுஸ்தகத்தில் எழுதுறாரு. இன்னும் ஒரு சிலர் நீங்க ஒப்பு கொடுக்க யோசிக்கீங்க, ரெண்டு மனசா இருக்கிறீங்க. மகனே, முழு மனதோடு உன் இருதயத்தை எனக்கு தா, உன் கவலைகளை நான் பார்த்துக் கொள்வேன், உன் தேவையை நான் சந்திப்பேன், உன் பிள்ளைகளை நான் நடத்துவேன், நீ உன் ஆத்மாவை நித்தியத்திற்கு அர்ப்பணி என்று கர்த்தர் சொல்லுகிறார். பலர் உங்க பிள்ளைகளை குறித்து கவலைப்பட்டு ரொம்ப வேதனையோடு இருக்கிறீங்க. பிள்ளைக்கு ஒரு நல்ல வாழ்வு அமையலையே, ஒரு காரியம் செட் ஆகலையே, ரொம்ப கவலைப்படுறீங்க. கர்த்தர் சொல்றார், உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் ஆசீர்வாதத்தை ஊற்றுவே, உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும், நீ அதை குறித்து கவலைப்படாதே, நான் உன் பிள்ளைகளை மாற்றியே தீர்ப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கரம் தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஆவியானவருடைய வல்லமை உங்கள் குடும்பத்துக்குள்ளே கடந்து வருது. சில குடும்பத்தில் ஒரே போராட்டம், சண்டை, சச்சரவு, வாக்குவாதம், வீட்டுக்குள்ளே நிம்மதியே இல்ல. அப்படி ஒரு சிலருங்க ஜெபித்துக் கொண்டு இருக்கிறீங்க. இன்றைக்கு அந்த குடும்பத்தை அலக்கழித்த ஆவிகளை கர்த்தர் துரத்துகிறார். உங்க வீட்டுக்குள்ளே மகிமை வருகிறது, விடுதலை வருகிறது, ஆசீர்வாதம் வருகிறது. கர்த்தர் வல்லமையோடு உங்க குடும்பத்துக்குள்ளே பிரவேசிக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் இயேசுவே எங்க வீட்டுக்குள்ள வாங்கப்பா, எங்க வீட்டுல எல்லாரும் ரட்சிங்கப்பா, கேளுங்க ஆண்டவரே, எங்க வீட்டுக்குள்ள ஒரு மகிமை வரட்டும் ஐயா. இயேசுவை கூப்பிடுங்க. உங்க வீட்டுக்குள்ள மாற்றத்தை தரும்படி கர்த்தர் உங்களை இந்த நாளிலே தெரிந்து அழைத்துக் கொண்டு வந்திருக்கிறார். சகை வீட்டுக்கு சென்றவரே, என் வீட்டுக்கு வாங்க. அருமையா போதகரே, வந்த மீடும் தங்கீரும். ரெண்டு கரம் உயர்த்தி ஒரு 2 நிமிஷத்துல ஜெபத்தை நிறைவு செய்ய போறோம். அவரை அழைத்து வீட்டுக்கு கொண்டு செல்ல போறோம். உள்ளத்துல வார, இல்லத்துல வாரோம். அவரை நாம் அழைப்போமா? ஒளிமங்கி இருளாச்சே உத்தமனே வாருமையா, ஒளிமங்கி இருளாச்சே உத்தமனே வாருமையா, கழித்திரவு காத்திருப்போ, கழித்திரவு காத்திருப்போ, காவலனே கருணை செய்வாய், காவலனே கருணை செய்வாய். வாருமையா போதகரே, வந்தமிடம் தங்கீரும், சேருமையா பந்திதனில், சேருமையா பந்திதனில், சிறியவராம் எங்களிடம், சிறியவராம் எங்களிடம். ஆவியானவர் எலும்பு பகுதியில் பலவீனத்தோடு, எலும்பு தேய்மானம், எலும்பு முறிவது போன்ற அந்த மாதிரி எலும்பு சம்பந்தப்பட்ட பலவீனத்துள்ளவர்களை கர்த்தர் தொடுகிறார். உங்கள் எலும்பில் கர்த்தர் சுகம் தருகிறார். கர்த்தருடைய சுகமளிக்கிற வல்லமை கடந்து வந்திருக்கிறது. ஆண்டவரே, என்னை தொட்டு குணமாக்கும் என்று சொல்லி எல்லாரும் கேளுங்க. வியாதிப்பட்ட ஒவ்வொருவரும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் எலும்புல நம்முடைய கரம் வையும். ஆண்டவரே, நரம்பு மண்டலத்தில் உள்ள பலவீனங்கள் மாறட்டும் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. வியாதிப்பட்ட ஒவ்வொரு சரீரத்திலும் சுகமளிக்கிற வல்லமை இறங்குவதாக. நீண்ட நாட்கள் பலவீனப்பட்ட சரீரத்தில் இன்னைக்கு ஒரு பரிபூரண சுகம் உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறோம். அப்பா, கர்த்தர் தொட்டு கொண்டு இருப்பதற்காக நன்றி. இயேசுவே, என்னை குணமாக்கோ, இயேசுவே என்னை சுகமாக்கோ என்று கூப்பிடுகிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் விடுதலை கொடுத்து சுகத்தை கொடுக்கிறதற்காக நன்றி சொல்லுகிறோம். அப்பா, நன்றி சொல்லுகிறோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த 2ஆம் நாள் கூட்டத்திலேயும் உம்முடைய மகிமையை விளங்க பண்ணியதற்காக நன்றி. அப்பா, பரதீசின் ஆசீர்வாதங்களை குறித்து எங்களோடு பேச நம்முடைய சத்தியத்திற்காக நன்றி. நாங்கள் ஒவ்வொருவரும் பரதீசி அல்லப்பா, பரலோக பாக்கியத்தை அடைய கிருபை தருகிறதற்காக நன்றி. பூமியிலேயும் எங்கள் வாழ்க்கை ஒரு செழிப்பாக, ஒரு சொர்க்கம் போல காணப்பட கர்த்தர் கிருபை தாரும். வந்த எல்லாரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஒளிபரிக்கு மூலமாய் கேட்கிறவர்களை ஆசீர்வதிக்கிறோம். தொலைக்காட்சியில மற்றும் ஆன்லைன்ல பார்க்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதிக்கிறோம். இன்னும் 2 நாள் ஊழியர்களில் இதிலும் பெரிதான காரியங்களை செய்யும். துதிகன மகிமையில் உமக்கே தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நன்றி.